திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்று சீரும் சிறப்புமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கைலை அறக்கட்டளையிலே எந்த ஒரு கைமாறு கருதாமல், தன்னலத்தையும் பார்க்காமல், பொதுநலத்தையே கவனமாக கொண்டு மனதிலே கொண்டு இது ஒரு சிவ பணியாகவும் ஒரு ஞான வேள்வியாகவும் இதை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த திட்டங்கள் அனைத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாணவர்களையும் வணங்கி நாம் இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது சைவ சித்தாந்த சுடர் என்ற பாடத்திட்டத்திலே 15 அலகுகள் இருக்கின்றது. அதில் 10வது அலகுக்கு நாம் வந்து விட்டோம். இந்த அலகு முடிந்த பிறகு தேர்வு 2க்கான கேள்வித்தாள் வெளியிடப்படும். 15 நாட்கள் டைம் கொடுக்கப்படும். அதுக்குள்ளேயும் நீங்கள் அந்த தேர்வை முடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அனைவரும் வேகமாக தேர்வு 2க்கான அசைன்மெண்ட், அதாவது அலகு 6, 7, 8, 9, 10க்கான அசைன்மெண்ட்டை இப்போவே எழுதி வச்சுருங்க. கடைசி நாள், கடைசி நிமிடத்தில் இன்றைக்கி நைட்டு தான் எழுத முடிஞ்சுது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோன் பண்ண வேண்டாம். இப்போவே நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. அரை மணி நேரத்தில் எழுதலாம், 1 மணி நேரத்துலையும் எழுதலாம். ஆனால் அதை எழுதுறது ஒரு சுமையாக நினைக்க வேண்டாம். நீங்கள் படிக்கிறத உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதுறீங்க, அதுதானே. அதை ஒரு ஆர்வத்துடன் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது 10வது அலகு. நாம் படிப்படியாக இந்த பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகின்றோம். முதலிலே முப்பொருள் உண்மை பற்றி படித்தோம். 3 பொருள்கள், அவை நிலையான பொருள்கள். அதான் உண்மைங்கிறது என்ன? நிலையான பொருள்கள். அவை அனாதி பொருள், ஆகையால் தோற்றமில்லை. தோற்றமில்லை என்பதால் அழிவு இல்லை. இந்த 3 பொருள்களும் பதி, பசு, பாசம் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பதியனுடைய இயல்புகள் என்ன? பதின்னு சொல்கிறீங்களே, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று ஒரு அழகில் பார்த்தோம். பாசம், பசு என்று சொல்கிறோம் உயிர்களை, அந்த உயிர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அழகு பார்த்தோம். அப்புறம் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மலங்கள், இந்த மலங்களிலே முதலில் ஆணவ மலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ மாயை அல்லது மாயா என்கின்ற மலத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த மாயா என்கின்ற மலம் உயிரின் மேல் படிந்து இல்லை, உயிரை விட்டு தனியாகத்தான் இருந்தது. உயிரின் மேல் படிந்துள்ள அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் இந்த மாயா மலத்தை செயல்படுத்தி, அது ஒரு புள்ளி போல இருந்தது ஒன்றை இப்போ ஒரு உலகம் போல அமைக்கிறார். அவர் செய்கின்ற பொருள்கள் 4. அதில் தனு, கரண, புவன, போகம் என்று பெயர். தனு என்றால் உடல். சும்மா இப்போ நீங்கள் ஒரு படம் வரைங்க, யானை படம் வரைங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த கண்ணில் இருக்கிற முடியா போடுவோம் நம்ம யானைக்கு, அது போட மாட்டோம்ல. முதல்ல அப்படி ஒரு கோட்டை போட்டுக்குவோம், அது நமக்கே யானை மாதிரி தெரியாது. அப்புறம் அதை அழிச்சிட்டு வேறு மாதிரி மாற்றுவோம். அந்த அவுட்லைன் முடிஞ்ச பிறகு அப்புறமா இது கால், அப்புறம் அதில் நகம் இருக்குது, அதில் சின்ன நகம், லெஃப்டில் இருக்கிறது சின்ன நகமாக இருக்கும், அதெல்லாம் அடுத்தடுத்து போகும். அதுபோல் முதல்ல இறைவன் படைக்கிற இந்த உடலுக்கு பெயர் தனு என்று பெயர், உடல் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த உடல் சும்மா இருந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த உடல் செயல்பட வேண்டும் என்றால் உடலில் பார்க்கறதுக்கு ஒரு கருவியை ஃபிக்ஸ் பண்ணணும். இது மொபைல் அப்படின்னா அதில் பேசுறதுக்கு ஒரு மைக்கு தேவை, பேசுனதை கேட்குறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவை, கேமரா தேவை. அது மாதிரி ஒன்றொன்னா சேர்க்கறது. அப்படி இறைவன் தனு என்கின்ற உடலிலே கரணங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகளை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் இந்த மனித உடல் தயாராகிடுது. இந்த மனித உடல் இருக்கணும், வாழணும், அனுபவிக்கணுங்கிறதுனால உலகத்தை படைக்கிறார். வெறும் உலகத்தை எல்லாமே எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மண்ணாக இருக்குன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகிடும். ஆக இந்த இன்ப துன்பங்களை நாம் நுகர்வதற்கும், பாவ புண்ணியங்களை செய்வதற்கும், இருவினைகளை செய்வதற்கும் வசதியாக அதிலே இந்த என்ன சொல்கிறது, போகம் என்று சொல்லுவார்கள், அனுபவ பொருள்கள், அதை படைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி படைக்கிறது 36 தத்துவங்களாக படைக்கிறார்னு பார்த்தோம். அடுத்து 9வது அலகுல இந்த 36 தத்துவங்களும் எப்படி அடுக்கடுக்கா எப்படி இந்த உடலை அமைச்சிருக்காருன்னு பார்த்தோம். அதுலேயே நம்ம சிவபெருமானுக்கு சரண்டர் ஆகிட்டோம். இப்படி ஒரு தலைவனா, இப்படி ஒரு எனக்கு ஒரு கடவுளா, எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாரா அவருக்காக நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்தாச்சு. இன்னும் அந்த 36 தத்துவங்களுக்குள்ள இருக்கிற தத்துவங்களுக்குள்ள இன்னும் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதைத்தான் நாம் தாத்வீகங்கள் என்று சொல்லுகின்றோம். குறித்து கொள்ளுங்கள். தத்துவத்திலிருந்து தத்துவத்தை விரிவுபடுத்தினால் தாத்வீகம். இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே நிறைய வட்டங்கள் இருக்கிறது, தாலுக்காக்கள் இருக்கிறது.
அதுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்கிறது, அதுக்குள்ள தெருக்கள் இருக்கிறது, அதுக்குள்ள வீடுகள் இருக்கிறது. ஆனா அந்த வீடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை பிரித்து படிக்கும்போது தனித்தனி அங்கமாக நம்ம படிக்கிறோம். அப்படி இந்த தாத்வீகங்கள் அப்படின்னாலே பெருசா இருக்குன்னு அர்த்தம். பெருசா இருந்தா விரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம். விரிஞ்சு இருக்கிறது காரிய பொருள் என்ற அர்த்தம். காரண பொருள் கிடையாது, காரிய பொருள் என்ற அர்த்தம். அது காரண பொருள் சின்னதா இருக்கும். 36 தத்துவங்கள் தான் இருக்குது. தாத்வீகங்கள் 60 இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 36 பெருசா 60 பெருசா? ஓகே, 60 பெருசா. 60ஆ இருக்கிறதுக்கு பேர் தாத்வீகம்னு பேரு, 36ஆ இருக்கிறதுக்கு பேர் தத்துவம்னு பேர். அப்படியே ஆரம்பத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். போக போய் இது உங்களுக்கு பழகிவிடும். இந்த தாத்வீகங்கள் என்று சொல்லக்கூடிய சப்டிவிஷன் 60 தாத்வீகங்கள் இருக்கின்றன, குறித்துக் கொள்ளுங்கள். 36 தத்துவம், 60 தாத்வீகம், மொத்தம் 96 ஐட்டங்கள் இருக்கிறது நமக்கு. அலகு 9இல் உயிருடன் கூட்டப்பட்ட 36 தத்துவங்கள் கருவிகள் பற்றி சிந்தித்தோம். அது நல்ல முக்கியமான வார்த்தைகள். இதெல்லாம் ரொம்ப லீகலா எழுதியிருக்குதுன்னு சொல்லுவாங்க, சட்டப்படி எழுதியிருக்கு. உடலில் உயிர் கூட்டப்படவில்லை, உயிருடன் உடல் சேர்க்கப்பட்டது. அதுதான் அந்த அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உயிருடன் கூட்டப்பட்ட. உங்களுடைய தேர்வுல இது போல கேள்வி வரும். உயிருடன் உடல் கூட்டப்பட்டது, உடலுடன் உயிர் கூட்டப்பட்டது, எது சரின்னு கேட்டா ரெண்டும் ஒண்ணுதான். போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி இல்லை. இது உயிருடன் உடல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு கட்டுறோம்னாக்க பில்லர் கம்பி வச்சு அது மேலதான் செங்கல் சிமெண்ட் அப்படி வைப்பாங்களே தவிர செங்கல் சிமெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பி வைக்க மாட்டாங்க. ஆக உயிருடன் தான் உடல்கள் கூட்டப்பட்டது. ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மீதி நம்ம இன்னும் கோடி பிறவிகள் எடுக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்? உயிருங்கிற இப்ப வாழ்க்கையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னுடைய உயிர் வேற, இந்த உடல் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் ஆரம்பிச்சதே நமக்கு தெரியல. ஆனாவே புரிய மாட்டேங்குது இப்போ அப்படிங்கிறது தான். ஃபைனலா நான் யார், 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 கடைசியா நான் உயிர் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இது முன்னாலே தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே போட்டிருக்கோம். உயிருடன் கூட்டப்பட்ட தத்துவங்கள். தத்துவங்கள் வேற, உயிர் வேற. தத்துவத்துக்குள்ளதான் உலகம் இருக்கு. அப்போ உலகம் வேற, உயிர் வேற. உலகத்துக்குள்ளதான் மனைவி கணவன் இருக்கிறாங்க. அடாடாடாடா, அவங்கெல்லாம் வேற வேற, உயிர் வேற. இது ஒரிஜினல். இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 36 தத்துவங்களின் கூறுகள், சப்டிவிஷன் சொல்றோமே, அதோட வகைகள், அதோட பிரிவுகள் கூறுகள்னு சொல்லுவோம். காரியங்களும் ஆகிய 60 தாத்வீகங்கள். கூறுகள்னு சொன்னாலும் காரியங்கள்னு சொன்னாலும் தாத்வீகங்கள்னு சொன்னாலும் ஒண்ணுதான், குறித்து கொள்ளுங்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அண்டம் என்பது இந்த உலகம், பிண்டம் என்பது உடல். தனு கரண புவன போகம்னு சொல்றோம். தனுவும் கரணமும் உடல். தனு எங்க இருக்கு? உடல். கரணங்கள் எங்க இருக்கு? உடல்ல தான் இருக்கு. ஆக முதல் 2 நமது பிண்டம். அடுத்தது உலகம், அதாவது புவனம் போகம். இதுக்கு பேர் என்ன? உலகமும் உலக பொருள்களும் எங்க இருக்கு? அது நம்மளை விட்டு வெளியில இருக்கு. அதுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படிதான் நமக்கு தோன்றுகிறது. ஆக இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இது வேற யாருக்கும் தெரியாது. இது ஒரு ரகசியமான கான்செப்ட். இது தெரியாமலே பல பேர் பல ஆண்டுகள் வாழ்ந்துடுறாங்க. 50 வயசு 60 வயசு 70 வயசுன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு இந்த சைவ சித்தாந்தம் படிச்சாதான் தெரியுது. அதாவது அண்டம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. அந்த அண்டத்துல என்ன இருக்கு, இந்த ஊர்ல என்ன இருக்கு, நாட்டுல என்ன இருக்கு, இந்த பூமியில என்ன இருக்கு, இந்த உலகத்துல என்ன இருக்கு, அது எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு. கைலை துரைசாமிக்கு உள்ளேயே இதெல்லாம் இருக்கு. வெளியில இருக்கிறது வெளியில இருக்கு, உள்ளேயும் அது இருக்கு. வெளியில என்ன இருக்கு? ஆகாயம் இருக்கு. எனக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஒரே மண்ணு மலைகள் அப்படி இருக்கு. என் உடம்புலையும் அது போல இருக்கு. அப்புறம் அந்த கடல், அது மாதிரி தண்ணிகள் இருக்கு. ஓகே, அதுவும் என் உடம்புல இருக்கு. அப்புறம் காத்து இருக்கு, அது என் உடம்புல இருக்கு. அப்புறம் ஹீட் இருக்கு, நெருப்பு இருக்கு, தீ இருக்கு, அதுவும் என் உடம்புல இருக்கு. அது எதெல்லாம் வெளியில இருக்கு அதுதான் உலகம்னு நம்ம சொல்றோமோ, பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லி போய் தரிசனம் பண்றோமோ, பஞ்சபூதங்கள்னு சொல்றோமோ, அது எல்லாமே பெருசா வெளியில இருக்கு, சின்னதா நமக்குள்ள இருக்குங்கிறத நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்ற பாடம் இந்த பாடம்.
அருமையான பாடம். இது தெரியாமல் நானே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இது தெரியாமலே வாழ்ந்துட்டேன். அப்புறமா சைவ சித்தாந்தம் படித்த பிறகு கந்தசாமி ஐயா சொல்லி கொடுத்து தான் எனக்கு தெரியும். நாம் அதாவது அண்டமாகிய பஞ்சபூதங்கள் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. நாமும் உலகமாகிய பஞ்சபூதங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இருக்கிற காத்து தானே இப்ப எனக்குள்ளேயும் இருக்கு. இப்ப எந்த காத்தை நான் எடுத்திருக்கிறேன்? இந்த உலகம்ங்கிற அந்த அண்டத்துல இருக்கிற காற்று கொஞ்ச நேரம் வரைக்கும் முன்னாடி வெளியில இருந்தது, இப்ப எனக்குள்ள போயிடுச்சு. இப்போ நான் மூச்சு காத்து வெளியில விடும்போது அப்படின்னு வெளியில விடும் பொழுது இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய உடலுக்குள்ள இருந்த காற்று திரும்ப அண்டத்துக்கு போயிடுச்சு. ஆக அங்கிருந்து எடுத்து அங்கேயே கொடுத்துரும். அதுபோல நான் கேட்குற காது அந்த சத்தங்கள் எங்கேருந்து வருது? எனக்குள்ள இருந்து வருதா? இல்லை, அண்டத்துல இருந்து எனக்கு வருது. நான் நுகர்ற அந்த நுகர்ச்சி நல்ல ஸ்மெல்லாக இருக்க எங்கேருந்து வருது? அந்த அண்டத்துலேருந்து நமக்கு வருது. அண்டத்தில் இருக்கிற ஸ்மெல் நமக்கு பாதிக்கும். ஒரு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு கோழி பண்ணையோ பார்க்கும்போது நாத்தம் தாங்கலை ரோட்டில் போகும்பொழுதே. இப்போ என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற ஸ்மெல் நம்மளை பாதிக்குது. ஆக இந்த அண்டமும் பிண்டமாகிய இந்த உடலும் உலகமும் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்சேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறது. கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறது. கொண்டு கொடுத்தல் என்று சொல்வார்கள். கொடுக்கறது வாங்குறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. உனக்கிட்ட இருந்து எனக்கு கொடு, எனக்கிட்ட இருந்து உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சு நடந்துக்கிட்டே இருக்குது. நம் உடலும் பஞ்சபூதங்களும் மாயையின் ஒரு பகுதியான மூல பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவை. இது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த 36 தத்துவங்கள் பண்ணும் பொழுது முதல்ல 5 தத்துவங்கள் அதை விட்டுருங்க, அது சுத்த வித்தையை சேர்ந்தது, சுத்தமாயே அது சிவ தத்துவங்கள். உடம்புல சேர்க்கப்பட்டது 31. அந்த 31ல் முதல்ல வித்யா தத்துவங்கள் வருது, அதுக்கப்புறம் தான் பிரகிருதி வருது, மூல பிரகிருத்தின்னு சொல்றது. அந்த பிரகிருதிக்கு அப்புறம் தான் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், அந்த கரணங்கள். இது நான் 24 வருது. ஆக இந்த பிரகிருதி குட்டி போட்டு தான் மற்றதெல்லாம் குழந்தைகளாக நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு அம்மாவும் பாட்டியும் யாரு? இந்த பிரகிருதி தான் நமக்கு பாட்டி. முப்பாட்டி யாரு? அது வித்யா தத்துவங்கள். நான் பாட்டி யாரு? அந்த வித்யா தத்துவத்தில் இருக்கிற மாயை. அப்படி நமக்கு அங்கிருந்து அப்படியே நம்ம குழந்தை பிறந்து, மகன் பிறந்து, அப்புறம் பேரன் பிறந்து, பேரனுக்கு பேரன் பிறந்துன்னு அப்படி நம்ம கீழே இறங்கியிருக்கிறோம். அது தெரியணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். நம்ம உடம்பு வேற, பஞ்சபூதங்கள் வேறன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால ரெண்டும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது நம் உடலும் பஞ்சபூதங்களாகிய பஞ்சபூதங்களை சொல்லும் பொழுது அதே ஆர்டரில் சொல்லணும். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படி சொல்லணும். சில இடங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி சொல்லலாம். ABCDE சொல்லலாம், அல்லது EDCBA அப்படி சொல்லலாம். 1 2 3 4 5 சொல்லலாம், 5 4 3 2 1 சொல்லலாம். சும்மா இதை பஞ்சபூதங்களா? நீர், ஆகாயம், தண்ணீர் அப்படின்னு புதுசாக ஒரு பூதத்தெல்லாம் உண்டை பண்ணக்கூடாது. எப்போதும் சைவ சித்தாந்த சுடர் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. கைலை அறக்கட்டளையுடைய மாணவர் அப்படின்னா இவர் வரிசையா சொல்றாரே, இவர் கைலை அறக்கட்டளை மாணவராக இருக்கணும் அப்படின்னு மற்ற சித்தாந்த ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களில் அந்த அந்த உடல் பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவையும் நம்முடைய உடலும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு சொல்லியிருக்கோம். அந்த தாய் யாரு? பிரகிருத்தின்னு வச்சிருக்கிறோம். பஞ்சபூதங்களில் ஆகாயம் நமக்கு தேவை. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிறேன். இந்த ஒரு பேராகிராஃப்லையும் ஒரு லைன்லையும் இது ரெண்டும் அப்படி பின்னி பிழைஞ்சிருக்கு. கணவன் மனைவி போல, தந்தையும் மகனும் போல, தாயும் மகளும் போலங்கிறது போல இது ரெண்டும் பிரிந்து இருக்கு, ஒன்னாவே சேர்ந்து இருக்குங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ இதுல நம்ம பஞ்சபூதம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது. பஞ்சபூதங்கள் எதுக்கு தோற்றுவிக்கப்பட்டது? நம்ம உடம்பு இயங்கணுங்கிறதுக்காகத்தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் சூரியன் இருந்துச்சு நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம். நமக்காகத்தான் சூரியனே பிறந்தது. அதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களில் எது நமக்கு தேவையில்லை அப்படி பார்த்தா எல்லாமே தேவைதான் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிச்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகாயம் நமக்கு தேவை, காற்று தேவை, நெருப்பு தேவை, நீர் தேவை, நிலம் தேவை. பஞ்சபூதத்தில் நமக்கு தேவையில்லாதது அல்லது பயன்படாதது எது? எல்லாமே தேவைதான் அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நமது உடலை 100% என்று வைத்து கொண்டால், ஏதோ ஒரு அளவீட்டில் வச்சுக்குவோம், ஒரு கிலோ வச்சுக்குவோம். நான் 50 கிலோ இருக்கேன், அது ஒரு 100% வச்சுக்கலாம்.
இப்போ இதனுடைய 50 கிலோவில் என்னென்னவெல்லாம் சேர்ந்து இந்த பஞ்சபூதங்கள் எப்படி சேர்ந்துருக்குன்னா எல்லாம் ஒரே அளவாக கிடையாது. நீர் 20%, நெருப்பு 20% அப்படி கரெக்டான ரேஷியோவில் கிடையாது. உடலில் பார்த்தால் 72% நீரால் ஆனது. இந்த இடத்துல நம்ம புத்தகத்தில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால இந்த ஆர்டரில் போட்டிருக்கேன். ஆனால் நம்மளுடைய அடுத்த செகண்ட் எடிஷன் வரும் பொழுது அந்த பஞ்சபூத ஆர்டர்லேயே அதை கொடுக்கலான்னு முடிவு செய்திருக்கின்றேன். ஆக 72% நீரால் ஆனது. இந்த உடம்புல என்ன இருக்குது, 50 கிலோ இருக்கேன் அப்படின்னா 50ல் 72%ங்கிறது எவ்வளோமா? 7 7 5 35 35 கிலோவுக்கு என் உடம்புல தண்ணி தான் இருக்கு. தண்ணி மீன்ஸ் திரவ ஐட்டம் இருக்கு. 35 கிலோ திரவ ஐட்டம் இருக்கு. 12%, அதாவது 50ல் 6 கிலோ என்னுடைய எலும்புகள் அதெல்லாம் 6 கிலோ இருக்கு. 6% அது காற்று இருக்கு. 6% ஆகாயம் சொன்னா வெளியில இருக்கிற ஆகாயம்னா என்ன? ஸ்பேஸ். ஆகாயம்னு நம்ம மேலே பார்க்குறோம். ஆகாயம்னா மூக்குக்குள்ள கூட பார்க்கலாம். இங்கேயும் ஆகாயம் இருக்கு. அதுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. ஒரு ஓட்டைக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிஷ்யூ கொஞ்சம் இப்படி கட் பண்ணி போடுறாங்கல்ல, கோழி ஆடு வெட்டும் பொழுது தொடக்கரின்னு போடுறாங்க, அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆகாயம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிஷ்யூவை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா அதுக்குள்ள ஆகாயம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் பார்த்தோம்னா அணு தெரியுது. அதுக்கு மைக்ரோஸ்கோப் நம்ம கிட்ட கிடையாது. அந்த அணுக்குள்ள போய் பார்த்தோம்னா புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நடராச பெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. சிதம்பரத்தில் எப்படி ஆடுறாரோ அது போல உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆக ஆகாயம் அப்படின்னு ஒன்று மேலே தான் இருக்கும்னு கிடையாது. ஆகாயம்னா ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் என்ற அர்த்தம். 4% நெருப்பு ஆகியவற்றால் ஆனது. இந்த ஆர்டர் 70 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த எடிஷன் விரைவில் வரப்போகுது. அதில் இந்த ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதே போல் ஆகாயம் முதல்ல இருக்கும், அப்புறமா காற்று இருக்கும், அப்புறம் நெருப்பு இருக்கும், நீர், நிலம் வரும். அதே போல் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது நமது உடல் இந்த பஞ்சபூதங்களுக்குள் தான் போகும் இல்லையா? ஏதாவது ஒன்று இதில் காசியில் போய் கங்கையில் மிதக்கணும், அப்படி இல்லை அப்படின்னாக்க நெருப்பில் வச்சு எரிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா புதைச்சிருவாங்க. வேற என்ன இருக்குது? நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். காற்று சுந்தரமுத்து சாமிகள் மாதிரி காற்றுலேயே பறந்து போயிடலாம். ஆகாயம்னா ஸ்பேஸ், அது நம்ம பார்க்க முடியாது, மறைஞ்சிடுறதுன்னு சொல்கிறாங்களே, அது போல். ஸோ இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே தான் நம்மளுடைய உடல் போய் அடக்கமாக போகுது. ஆக பஞ்சபூதங்களையே ரா மெட்டீரியலாக கொண்டு செய்யப்பட்ட இந்த உடல் இது அழியும் பொழுது திரும்ப பஞ்சபூதமாகுது. திரும்ப அடுத்த உடல் பஞ்சபூதத்துலேருந்து நமக்கு வருது. அடுத்து திரும்ப அது அழியும் பொழுது, இப்போ ஒரு நாய் செத்தா எங்கே போகுது? ரோட்டில் தான் கிடக்குது, கரைக்கு தானே போகுது, மண்ணுக்கு தான் போகுது. இந்த பஞ்சபூதம் தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அதில் இருக்கிறதே 5 தானே. அதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இறந்தவங்க வீட்டுக்கு போகிறோம், இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே நமக்கும் இப்படி ஒரு நாள் உண்டு. அதுக்குள்ளேயும் நம்ம சிவாய ஒரு கோடி முறை சொல்லிடலாம், 1,00,000 முறை எழுதிடலாம், கையில அறக்கட்டளையில் ஆசிரியர்கிட்ட காமிச்சிருவோம் அப்படிங்கிற வேகம் நமக்கு வரணும். அவர் செத்து போயிட்டார், அவன் சாகட்டும், அவன் செத்துருக்கிறது நல்லது தான், அதுக்குள்ளேயும் செத்து போயிட்டானே, ஐயோ இவ்வளோ வயசுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போறாரு, சாக வேண்டியது தானே, அப்படிலாம் நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு நாள் உண்டு. ராஜராஜ சோழனாக இருந்தாலும், சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும்? பெருமான் திருவருள். இப்பத்திலேருந்தே நம்ம விண்ணப்பம் வைக்கலாம், சாமி எனக்கு நல்ல சாவா கொடுங்க, அங்கங்கே அடிபட்டு உதப்பட்டு பேயாக அலையாமல் உங்கள் திருவடிக்கு வர்ற மாதிரியான ஒரு முடிவை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம். நமது உடலில் உள்ள சக்கரங்கள், அதாவது ஆதார மையங்கள், பாடியில் சக்கராஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆதார மையங்களுக்கும் இந்த பஞ்சபூதத்திற்கும் தொடர்பு இருக்குது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? உடலுக்கும் வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ உடலுக்குள்ள சக்கரம்னு படிக்கிறாங்களே, அது நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ யோகா கிளாஸுக்கும் குண்டலினி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், அது கையில் அறக்கட்டளைக்கும் சைவஸ்தானத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள தானே அதெல்லாம் இருக்குது. அந்த 5 சக்கராஸ் என்ன பண்ணுதுன்னா அதுவும் இந்த பஞ்சபூதங்களை குறிக்கிறது. மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மோஷன் போகிற இடத்துக்கு கொஞ்சம் இவ்வளோ உயரம் மேலே, அதாவது இந்த முதுகு தண்டு எலும்பு அப்படியே போய் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், படத்தில் அப்படி ஒரு கொக்கி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி எங்கே பெண்டாக இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் மூலாதாரம்னு பேர். அந்த இடம்
நில தத்துவத்தை குறிக்கிறது. நிலத்திற்குண்டான தன்மைகள் என்னவோ அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. டாக்டருக்கு தெரியாது, நம்ம திருநீர் வச்சவங்களுக்கு தெரியும். மூலாதாரம் நிலத்தை குறிக்கிறது. கொஞ்சம் மேலே ஏறி நம்ம யூரின் போகிற இடம் அந்த இடத்துக்கிட்ட வந்தோம்னா சுவாதிஷ்டானம்னு பேர். அது 2வது சக்கரம். ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறது சொல்கிறோம்ல, இந்த இடத்துல நிற்கும், அப்புறம் இந்த ஸ்டேஷனில் நிற்கும், அப்புறம் அந்த ஸ்டேஷனில் நிற்கும்னு முதல்ல ஒரு 5 ஸ்டேஷனை தாண்டி நம்ம போகுது. அந்த மூலாதாரம் நிலம் என்கின்ற தத்துவத்துக்கு சமமாகவும், சுவாதிஷ்டானம் என்பது நீரையும், மணிபூரகம் என்பது நெருப்பையும், அநாகதம் என்பது காற்றையும், விசுத்தி என்பது ஆகாயத்தையும் குறிக்குது. இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு. இதை அமைச்சவன் எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியராக இருக்கணும் பாருங்க. இங்கே நம்ம படிக்கிற அந்த மண் தத்துவம், அது நீர் தத்துவம், அந்த ஆர்டரும் உடம்புல இருக்கிற சக்கரங்களும் அதே ஆர்டர்ல இருக்கு பாருங்க, மாத்தி இல்லை பாருங்க. இது உலகத்துல முதல் அதிசயம் என்னன்னா, இந்த மனித உடலோட டிசைன், இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்குதே, இதுதான் பெஸ்ட். இதை தவிர வேற எந்த மிஷினோ எந்த ராக்கெட்டோ பெஸ்ட் கிடையாது. இதுதான் பெஸ்ட். மிக பழமை வாய்ந்த நமது ஆயுர்வேத மருத்துவ முறையில் பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பும் நம் உடல் அமைப்பும் ஒன்றானது என்ற தத்துவம் உள்ளது. ஆயுர்வேதான்னு சொல்றோம் இல்லையா, அது அதான் நம்மளுடைய ஒரிஜினல் மெடிசின் சிஸ்டம். அது ஆயுஷ் என்று சொல்லுகின்றோம். ஆயுர்வேதா ஏ ஃபார் குறிச்சிக்கங்க, ஆயுஷ், AYUSH, ஆயுஷ் 5 எழுத்து வரும், அதுலேயும் 5 எழுத்து மந்திரம். அது ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இதுதான் இந்தியாவுடைய மெடிசின் சிஸ்டம். இந்த பேராசிட்டமல், குரோசின், டோலோஃபர் அது கிடையாது. இப்போ என்னாச்சு, அது வந்த பிறகு அதோடைய தாக்கம் அதிகமாகி இப்போ அதுதான் மெயின் அப்படின்னு வச்சுட்டு இந்த ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய 5 இதெல்லாம் சித்தா யாரு கொடுத்தது? சித்தர்கள் கொடுத்தது. சித்தர்கள் யாரு? முருகப்பெருமான்கிட்ட நேரடியா பேசுறவங்க. அவங்க கொடுத்ததை ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்கள்ல, விளையாடுறவங்க இவங்க சப்ஸ்டியூட் சொல்லுவாங்க. இது மெயினாக பயன்படுத்துறது, இது கரண்ட் போச்சுன்னா பயன்படுத்துறது. அந்த மாதிரி இந்தியாவுடைய பாரம்பரிய மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே சப்ஸ்டியூட்டா. மெயின் என்னன்னா பேராசிட்டமல், குரோசின், அனாசின். சின்னுனாலே பாவம்னு பேர். அந்த மெடிசினை தொடர்றதும் பாவம், அதை சாப்பிட்றது அதை விட பாவம். அது சாப்பிட்டா கூடுதல் பாவத்தை தான் நம்ம செய்வோம். நமது உடலானது வாதம், பிதம், கபம் என்ற 3 தோஷங்களால் ஆனது. இப்போ நம்ம அலோபதி டாக்டர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன சொல்கிறாங்க? என்ன சார் நெஞ்சில், ஓ அப்படியா, கார்டியாலஜி போங்க. சார் காலில் அந்த, ஓ அப்படியா, அங்கே போங்க, என்ன சொல்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரிவுக்கு போங்க, அங்கே 7ஆம் நம்பருக்கு போங்க, அந்த வார்டுக்கு போங்க. சார் அப்புறம் கண்ணில் அது ஆப்தல்மாலஜி, கண் டாக்டர்கிட்ட போங்க. காதில் அது ENTக்கு போங்க அப்படின்னு உடம்பை பிரித்து தெருவாக நம்மளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போனால் மொத்தம் 3 பிரிவு தான் பார்ப்பார். இவர் எப்படிப்பட்டவர்? கைலை துரைசாமி உட்கார்றார். உட்கார்ந்த உடனே டாக்டர் கை பிடிச்சி பார்ப்பாங்க. என்ன எப்படி பார்ப்பாங்க, எப்படி இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே முடிவு பண்ணிடுவாங்க. கை பிடிச்சோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது கையில் உள்ள ரத்தம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது பாம்பு மாதிரி போகுதா, மெதுவாக அப்படி போகுதா, இல்லை ஒரு குதிரை மாதிரி வேகமாக போகுதா, இல்லை ஒரு தவளை குதிச்சு போகுமே அது போல் குதிச்சு போகுதா அப்படிங்கிறத, இது நாடி பரீட்சா என்று பெயர், நாடி சோதனை. நான் இப்படி வச்சு பார்த்தா, அவங்க கை பிடிச்சி பார்த்தா தெரியும். ஸோ உங்களுடைய உடல் அமைப்பு எப்படிப்பட்டது, வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குது, உங்களுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இது 3 தெரிஞ்சால் போதும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சில அடிப்படை கேள்விகள் கேட்பாங்க. நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தூங்குறேன் டாக்டர். பசிக்குதா? பசிக்குது டாக்டர். மோஷன்லாம் போகுதா? போகுது டாக்டர். அவ்வளோதான். வேற எந்த டெஸ்ட்டும் அவங்களுக்கு தேவை கிடையாது. இதுலேயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க நமக்கு என்ன வேண்டும் என்று. இது சப்ஸ்டியூட் மெடிசின் ஆயிடுச்சு. உள்ளே போன உடனே ஒரு 2500 ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதி கொடுக்கறது. நேற்று பக்கத்து லேப்லையோ பக்கத்து ஆஸ்பத்திரிலையோ கொடுத்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு இருக்கிற டாக்டர் பார்க்க மாட்டார். ஏன்னா இந்த டாக்டருக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வர்றவங்கள்ட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் நீ கறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஒரு டாக்டருக்கும் அங்கே காமிச்சிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் 30,000 வந்திருக்கு,
இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, எதையாவது எழுதுன்னு சொல்லி அவங்க கம்ப்யூட்டரில் எப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க சம்பாதிச்சாகணும்ல. ஏன்னா 1 கோடி 2 கோடின்னு கொடுத்து தான் படிச்சிருக்கிறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 1 கோடி இன்னைக்கு எவ்வளோ 20 கோடிக்கு சமம். இந்த 20 கோடியை இன்னைக்கு சம்பாதிக்கணும். ஆக எப்படியோ சம்பாதிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆக நமக்கு அடிப்படையானது சைடு எஃபெக்ட் இல்லாதது. சைடு எஃபெக்ட் ஹார்ட்டில் ப்ராப்ளம் போனீங்கன்னா டாக்டர் மாத்திரை ஹார்ட்டுக்கு கொடுத்து நமக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆகிடும். அவர் கொடுக்கும் பொழுதே ஒரு கேஸ் மாத்திரையும் கொடுத்துருவார், ஒரு வயிற்று புண்ணு மாத்திரையும் கொடுத்துருவார். இந்த மாத்திரையை சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரியும். இதுதான் உங்களுக்கு இதயத்திற்கு. இது நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது வயிற்றுல புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு, இது உங்களுக்கு ஏப்பம் வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி அவரே சேர்த்து எழுதிடுவார். அதையும் தாண்டி நமக்கு ஏப்பம் வந்ததுன்னா நீங்கள் கேஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவார் டாக்டர். இங்கே அப்படி கிடையாது. ஒரு டாக்டர் எல்லா வியாதிக்கும். எப்படி? வாதம், பிதம், கபம் என்ற 3 பிரிவுகளில்தான் மனித உடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இயங்குகிறது. இந்த 3இன் விகிதாச்சாரம் ஒவ்வொருவருக்கும், எல்லாருடைய உடம்புலையும் இது 3மே இருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் மாறி இருக்கும். எப்படி நம்ம குணங்களுக்கு படித்தோம் இல்லையா, ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ராஜச குணம் உண்டு. எனக்கு ராஜச குணம் இல்லைன்னா நான் புது திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. எனக்கு தாமச குணம் இல்லை அப்படின்னாக்கா அந்த திட்டங்கள்லாம் கரெக்டாக நடக்குதா, எல்லா பொறுப்பாளர்களும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்களா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு என்னால் பார்க்க முடியாது. அந்த குணங்கள் அதுக்கு தேவை. ஆனால் அதோட அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். அதுதான் விகிதாச்சாரம், பர்சன்டேஜ். அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும். ஒருவருக்கு வாதம் அதிகமாகவும் மற்றவை குறைவாகவும் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வேற ஒரு தோஷம் கூடவும் குறைச்சும் அப்படி இருக்கலாம். இப்படி ஒரு தோஷம் கூடவும் மற்றவை குறைந்தும் இருக்கும். வாதம் என்பது காற்றும் ஆகாயமும் சேர்ந்தது. பஞ்சபூதங்கள்ல காற்றும் ஆகாயமும், அதாவது நிறைய கேஸும் நிறைய ஆகாயங்கிறது ஸ்பேஸ், அந்த 2 பூதங்களும் சேர்ந்த ஒரு அமைப்புல அந்த உடல் அப்படி இருக்குது. சில பேர் அதை ஊதி போய் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொழுப்பு போட்டு வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் காற்றும் ஆகாயமும் அப்படிங்கிறது. வாதம் என்பது காற்று ஆகாயத்தோடைய டாமினேஷன், மற்றதும் அதில் இருக்கும், குறைவாக இருக்கும். சிலைத்துமம் அல்லது கபம் என்று சொல்லக்கூடியது நிலமும் நீரும் சேர்ந்தது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. அடுத்தது பித்தம் என்பது நெருப்பும் நீரும் சேர்ந்தது, கொஞ்சம் என்ன சொல்றது, கண்ணில் நீராவி மாதிரி வச்சுக்கோங்க, கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடியது, இது பித்தம் என்று பெயர். ஆயுர்வேதத்தில் நமது உடல் கூறுகள் ஆய்வு மூலமும், இது நம்ம போய் உட்கார்ந்த உடனே இவர் வாதா உடம்பா, கஃபா உடம்பா, பித்தா உடம்பான்றதை டாக்டர் செக் பண்ணிடுவாங்க. அது மூலமாகவும் ப்ளஸ் நாடி பரீட்சை. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு உடம்புக்குள்ள அப்படிங்கிறத 3 விரல்ல, இந்த நரம்பு கட்டை விரல் நரம்புல 3 விரல்ல வச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். வேற டெஸ்ட்டுகள்லாம் அதிகமாக தேவையில்லை. இதை நாடி பரீட்சான்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அதை நான் பரிசோதனைன்னு கொடுத்துருக்கேன். அந்த நாடி பார்க்கறதன் மூலம் நம் உடலில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை கண்டறிந்து இயற்கை முறையில் பக்க விளைவுகளின்றி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இயற்கை முறையில் எந்த மெடிசின் இருக்கு, அலோபதியா ஆயுர்வேதாவானா ஆயுர்வேதா, அலோபதி செயற்கை முறை. அடுத்தது என்ன இருக்கு, பக்க விளைவுகளின்றி. அலோபதி 100% பக்க விளைவு, எந்த மாத்திரையை நீங்க போட்டாலும் அதுக்கு ஒரு பக்க விளைவு உண்டு. ஆயுர்வேதா அப்படி கிடையாது. இப்போ நம்ம எதுக்கு போகணும்? ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டமாக நிற்கணும். நம்ம எங்கே நிற்கிறோம்? அலோபதி. ஏன்? வேகமாக போட்ட உடனே அப்படியே கோல்டு சரியாயிடும். மூக்கு கொட்டிக்கிட்டே இருந்தது, அதை போட்ட உடனே இப்போ மூக்கு கொட்டுறது நின்று போச்சு, வேலைக்கு போகலாம். அதுதான் நம்ம யோசிக்கிறோம். அந்த மூக்கு கொட்டுறது அது எப்படி நிறுத்துச்சு? அதனால வேற என்ன நடந்திருக்குது உடம்புல? அப்படி தொடர்ந்து 3 தடவை, போன வாரம் சளி பிடிச்சது, இந்த டேப்லெட் போட்டோம், இந்த வாரம் சளி பிடிச்சது, இந்த டேப்லெட் போட்டோம், அடுத்த வாரம் சளி பிடிச்சது, இந்த டேப்லெட் போட்டால் என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இவன் நம்ம சொல்லி கேட்க மாட்டான், டேப்லெட் சொன்னாதான் கேட்குறான், எப்படியோ கெட்டு போகட்டும்னு சொல்லி அது சுருங்கி பேசாமல் உட்காந்துரும். அதுக்கப்புறம் டேப்லெட்டை நீங்கள் எப்போதும் கையில் வச்சுக்கங்கன்ட்டுருவார் டாக்டர். எங்கே போனாலும் வெளியூருக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே குளிக்கிறீங்க, தண்ணி மாறி குடிக்கிறீங்க, அதனால எப்போதும் கோல்டு டேப்லெட் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மசிலே வாங்கிட்டு போங்க, வெளியில் எங்கேயும் வாங்காதீங்க. ஏன்னா இங்கே வாங்கினா அவருக்கு 30% கமிஷன் இருக்கு. அதனால நம்ம இதிலே வாங்கிக்கோங்க, வெளியில் போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே பேர் போட்டு கொடுத்து விடுவார். ஆக குறைபாடுகளை இயற்கை முறையில் பக்க விளைவுகளின்றி நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். திருக்குறள், திருவள்ளுவர்
திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும், கூடுனாலும் நோயாயிடும்ப்பா, குறைஞ்சாலும் நோயாயிடும். நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. பெரிய அறிஞர்கள், ஞானிகள், சித்தர்கள் இந்த இந்த மூன்று காரியங்கள் இதில் ஏதோ ஒன்று நார்மலாக இருக்கிறத விட கூடுனாலோ குறைஞ்சாலோ இது வியாதியை தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எது? அது வாதா பிதா கபா அல்லது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்றும். அதாவது மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்னும் மூன்றும் ஒருவனுடைய உணவும் செயல்களும் மனம் மெய் மொழி அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். வியாதி என்பதே இந்த மூன்று தோஷங்களில் ஏற்பட்டுள்ள ஒவ்வாமைதான். என்ன இருக்கணும் அது இப்போ மாறி இருக்கு. இப்போ எதையாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேஸ்ட்ரிக் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். சில பேருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வரும், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வரும். அப்படி கேஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் சில இருக்கு, கேஸை குறைக்கக்கூடிய உணவுகள் சில இருக்கு. வயிற்றுல எரிச்சல் உண்டு பண்ணக்கூடியது பச்சை மிளகாப்படி, அதெல்லாம் வயிற்றுல எரிச்சல் உண்டு பண்ணக்கூடியது. அது தீ என்று சொல்லக்கூடிய ஃபயரை உண்டாக்கக்கூடியது. அதுபோல் நம்மளுடைய பொருள்கள், நம்ம உடம்பு என்ன உடம்பு, நம்ம என்ன பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சாப்பிட்டோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. நம்ம உடம்புக்கு என்ன வேணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நாக்கு அதை கேட்காது, கொடுன்னு அதுதான் கேட்கும். அதை சாப்பிட்டுட்டு அது மேலேயே ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டியது. இப்போ நம்ம எது எடுத்துக்கிட்டு போகிறோம், பர்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறோமோ, கண்ணாடி எடுத்துக்கிட்டு போகிறோமோ, மாத்திரை பெட்டி இல்லாமல் வெளியில் போக முடிய மாட்டேங்குது. எங்கேயாவது டூருக்கோ வெளியில் எங்கேயாவது போனால் நம்மளை யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க மாத்திரைகளை மறக்காமல் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்துருங்க, பூஜை பண்ணணும். திருநீற்று பையை எடுத்துக்கிட்டு வாங்க, மாலைகள் உருத்திராக்கு மாலையை மறந்துடாமல் கொண்டு வாங்க, கருமுதல் திருவரை கொண்டு வாங்க, சைவ சித்தாந்த சீடர் கொண்டு வாங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறதே கிடையாது. மாத்திரை பெட்டியை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படி சொல்லுவார். மாத்திரை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு மாற்றியது இந்த மாத்திரைகள் தான். முடிந்த வரையில் அதை தொடாமல் இருக்கிறது நல்லது. வியாதி என்பதே இந்த மூன்று தோஷங்களில் ஏற்பட்டுள்ள ஒவ்வாமை. இந்த தோஷ வேறுபாடு தான் நமது பிசிக்கல், மென்டல், எமோஷனல், பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்கு காரணம். ஒருத்தர் உடம்பு நல்லா ஆக்டிவாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது, நல்லா தான் இருந்தார், இப்போ இன்னைக்குனோ 2 நாளாக ரொம்ப டல்லாக இருக்காரு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அது பிசிக்கல், உடம்பு அளவில். மென்டல், நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு, இப்போ என்னவோ ஒரு மாதிரி இருக்காரு, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதும் இதனால தான். எமோஷனல், ஒரு சாதாரண விஷயத்துக்கு சில பேர் திடீர்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அது அந்த விஷயத்தினால கோபம் இல்லை, ஏற்கனவே உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், இது போய் அங்கே எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆகிடும், டமால்னு வெடிச்சிருவாங்க. சொன்னவங்களுக்கு ஆச்சரியம் ஆகிடும், என்ன சொன்னோம் நம்ம, அதுக்கு போய் இப்படி குதிக்கிறாரே இவர் அப்படின்னா. சொன்னதில் மட்டும் குதிக்கலை, உள்ளே இருந்தது வெடி, நீங்கள் வச்சது தீக்குச்சி, அவ்வளோதான். தீக்குச்சி தானே வச்சேன், இவ்வளோ பெருசாக வெடிக்குதுன்னா உள்ளே ஏற்கனவே வெடி ரெடியாக இருந்தது என்று அர்த்தம். இதெல்லாம் எமோஷனல் அண்ட் பிஹேவியரல். இதெல்லாம் மாற்றுவது இந்த இந்த நம்முடைய வாதா பிதா கஃபா என்பதும் நம்முடைய மனமெய் மொழியால் நாம் சிந்திக்கின்ற சிந்தனை நமக்கு வியாதியையும் உண்டு பண்ணும், வியாதியையும் தீர்க்கும். நமக்கு வியாதி இருக்குன்னா அந்த மனதாலேயே வியாதியை தீர்த்து கொள்ள முடியும் நம்மளால. ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா மற்றவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாடு நல்லா இருக்கட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தால் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துடலாமா? சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறார். வேற ஒன்றும் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாம், மற்றவங்க நல்லா இருக்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வியாதி குணமாயிடும். இப்போ நம்முடைய எண்ணங்களால் நம்முடைய வியாதியை குணப்படுத்த முடியும். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது போல மெடிசினை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சைக்காலஜி பாதி, மெடிசின் பாதி. ஒரு ஒரு ஃபேமஸ் டாக்டரு முழுசாக நம்புகிறோம், நமக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா அவர் சும்மா ஆர்டினரி பேராசிட்டமல் கொடுத்தா கூட நமக்கு கேன்சர் சரியாயிடும். நம்பிக்கை, கரெக்டாக செய்வார், இவர் ஏமாத்தலை, நல்லா படித்தவர் தான், நல்ல மருந்து தான் கொடுப்பாரு, கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டா அவர் கொடுத்தது சாதாரணமாக இருந்தாலும், சும்மா ஒரு விளையாட்டுக்காக ஒரு ஆர்டினரி மாத்திரை, சும்மா வெறும் பவுடர், அரிசி பவுடரை உங்களுக்கு கொடுத்து இதுதான் கேன்சர் மாத்திரை சாப்பிடு, ஒரு மாதம் தொடர்ந்து காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னால் இந்த நம்பிக்கையாலேயே அந்த வியாதி குணமாயிடுது. இவர் கொடுத்தது சாதாரண புழுங்கல் அரிசி மாத்திரை தான்,
ஆனால் அவர் சொல்லி கொடுத்தது வந்து, இது ரொம்ப கேன்சர் மாத்திரை அமெரிக்காலேருந்து உனக்கு கொடுத்துருக்குறேன், நான் கொடுக்குறேன், நான் இது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று போட்டுக்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்த வார்த்தையும், அவர் சொன்னதை திரும்ப திரும்ப நம்ம நினச்சி இதில் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடுங்கிற எண்ணமும் இதுவே வியாதியை குணப்படுத்தும். ஒரிஜினலாக அவர் மாத்திரையே கொடுக்கல. டாக்டர் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, இவர் என்னத்த பண்ண போறாரு, என்ன பண்றாரு தெரியல, எதையாவது மாத்தி கொடுத்துட போறாரு, இது வேலை செய்யுமான்னு தெரில, மற்றவங்களுக்கு வேலை செய்யலாம், நமக்கு வேலை செய்யுமான்னு தெரில, இவர் ஏதாவது இதே மாத்திரையை எடுத்து எனக்கு கிட்னிக்கு கொடுத்துட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொடுத்து, அவர் நல்ல மாத்திரையே கொடுத்திருந்தாலும் இந்த மாத்திரை உள்ள வேலை செய்யாது. ஆக நமக்கு இந்த சைக்காலஜிங்கிறது உடல் உடல் மனம் நம்ம தத்துவங்களில் படிக்கிறோம்ல, அந்த கரணங்கள் படிதானே கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம், இந்த கரணங்கள் தானே மேலே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடை மாதிரி ஆக்கி வைத்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த கரணம் மனம் சரியாக இருக்கணும், மொழி சரியாக இருக்க வேண்டும். அது ரெண்டும் சரியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மெய் சரியாயிடும். மெய்யும் சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வியாதி தேவையில்லை. பூமியின் இயக்கத்திற்கு இரவு பகல் மாறி மாறி, நைட்டாக இருக்குது, நாளைக்கு பகல் வருது, அப்புறம் திரும்ப இரவு வருது, அப்புறம் பகலில் சூரியன் வர்றாரு, நைட்டில் சந்திரன் வர்றாரு. அதுபோல் நமது உடலில் இடகலை என்று சொல்லக்கூடிய இடது நாஸ்ட்ரில் லெஃப்ட் நாஸ்ட்ரில் போகக்கூடிய காற்றும், பிங்களை என்று சொல்லக்கூடிய ரைட் நாஸ்ட்ரில் வலது பக்க மூக்கின் வழியாக செல்லுகின்ற காற்றும் செயல்படுகிறது அப்படின்னு இழுக்கிறோம். அது நம்ம மூக்கில் இருக்கிற ஒரு ஓட்டை தான். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு ஓட்டை இருக்குது. இது வந்து லெஃப்ட் மூக்கு மட்டும் இங்கே இருக்குது, ரைட் மூக்கு பின்னாடி இருக்குது, அப்படி கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. காற்று ஒரே காற்று தான், இழுக்கிறது ஒன்று தான். இங்கே மட்டும்தான் ரெண்டு ஓட்டையாக தெரியுது, போக போக சுருங்கி ஒன்றாயிடுது, அதுக்கப்புறம் உள்ள ஒன்றா தான் போகுது. ஆனால் நுழையிறது இந்த கேட்டில் நுழைஞ்சா என்னுடைய உடம்பு கூலாயிடும் கூலாயிடும் கூலாயிடும். இது வழியா காத்து போனா என் உடம்பு சூடாயிடும் சூடாயிடும் சூடாயிடும். எப்படி இதெல்லாம் படைக்கிறாங்க? சிவபெருமானத்தான் கேட்கணும். இதுதான் அதிசயம்னு சொல்லணும். தாஜ்மஹால், ஈஃபில் டவர் அப்படி சொல்லக்கூடாது. இடது மூக்கு வலது மூக்கு இது வழியா மூச்சு நீங்க தொடர்ந்து இதுல ஒரு 15 நிமிஷம் காத்து இழுத்துக்கிட்டே இருங்க, சளி வந்துடும். இது வழியா பண்ணிக்கிட்டே இருங்க, தலைவலி வந்துடும், உடம்பு சூடாயிரும், ஃபீவர் வந்துடும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் ரொம்ப ரொம்ப ஹை டெக்னாலஜியை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்து இது ரெண்டும் எதுக்குள்ள காற்றை விடணும் விடக்கூடாதுன்னு அது ரெண்டுமே முடிவு பண்ணிக்கும். டாக்டருக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. கையில ஐயா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்காரு, 10வது அழகு வந்துட்டாரு, டென்ஷனாக இருக்காரு, கொஞ்சம் அவரை கூல் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அதுவே அடைச்சிக்கும். எப்படி? அதுவே அடைக்கும். இந்த பக்கம் அடைப்பெல்லாம் நீங்கி நல்லா ஓப்பன் ஆகிக்கும். அதுவே டார்வினை கேட்டால் சொல்லுவார், அதுவே ஆகுது சொல்லுவார். அதுவே எப்படி ஆகும்? இது ஜடப்பொருள். மூக்குக்கு அறிவும் கிடையாது, உயிரும் கிடையாது, எப்படி ஆகும்? சிவபெருமான் செய்கிறதுனால ஆகுது. ஆக என்னோட உடம்பு எனக்கு கூலிங் தேவை என்றால் மூக்கில் இந்த பகுதி ஆட்டோமேட்டிக்காக அடைபட்டு அட்லீஸ்ட் ஒரு 50% 60% எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாற்போல் அதுவே அடைத்து கொண்டு இந்த பக்கம் அதிகமான காற்றை இழுக்கும், இந்த பக்கம் குறைவான காற்று இல்லைன்னா இழுக்காது. எனக்கு உடம்புக்கு டெம்பரேச்சர் தேவை, ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த பக்கம் அடைச்சிக்கும், இந்த பக்கம் அதுவே திறந்து விட்டுக்கும், அதுவே உள்ள விடும். இந்த இறைவனை என்னைக்காவது நினைச்சிருக்கோமா நம்ம? என்னுடைய மனைவி எனக்கு எப்படிலாம் சமைக்கிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க, எப்படிலாம் உதவி செய்கிறாங்க, துணி துவைச்சு தர்றாங்க, அயன் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுது நமக்கு. என்னுடைய கணவன் என்னை அப்படியே பார்த்துக்கிறாரு, வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு, கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு, அதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு இறைவன் எனக்கு உடல் கூல் ஆகணும் என்றால் இதை அமுக்கி இது வழியாக அதிக காற்றை சுவாசிக்கவும், எனக்கு உள்ள ஹீட்டு தேவை என்றால் இதை அமுக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இது வழியாக விடவும் இறைவன் உள்ள இருந்து செஞ்சு கொண்டிருக்கிறார், கேட்காமலே செய்கிறார். நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு பக்கம் லைட்டாக அப்படி அழுத்திக்கிட்டு சும்மா மெது அப்படி இருக்காதீங்க, சும்மா லைட்டாக மைல்டாக ஜென்டில்னு சொல்லுவாங்க, அப்படியே என்ன சொல்கிறது மெதுவாக அப்படி ஒரு மல்லிகை நுகர்ற மாதிரி அப்படி நுகர்ந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க.
ஃப்ரீயாக போகுதா காற்று, இல்லை கொஞ்சம் ஏதாவது அடைக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பண்ணுங்க, அப்படின்னு இழுங்க. இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கான்னு பார்த்துக்க. அப்புறமா காலையில் எழுந்துச்சு பாருங்கள். இது இப்போ பார்த்தீங்கல்ல, இங்கே கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு ஐயா, இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு காலையில், நாளைக்கு மத்தியானம் ஏதாவது வேற ஒரு டைமில் பாருங்கள், ஐயா இது அடைச்ச மாதிரி இருக்குது, இது ஃப்ரீயான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. விநாயகரை இடது பக்கம் நின்று கும்பிட்டா ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும், வலது பக்கம் நின்று கும்பிட்டா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகும். விநாயகர் கல் சிலைக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு நமக்கு. ஆக இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த காத்து இது ரெண்டுல நுழைஞ்சு உள்ள போறதுக்குள்ள இவ்வளோ இருக்கு. இந்த இடது பக்கம் போகின்றது இடகலை என்று சொல்லக்கூடிய வலது பக்க செயல்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூச்சு. இது வலது பக்கம் இருக்கிறது பிங்களை என்று சொல்லக்கூடியது. நாம் ஏற்கனவே பார்த்த 36 தத்துவங்களாகிய காரண கருவிகளிலிருந்து, தத்துவங்கள்ல இருந்து தாத்வீகம் வருது. அப்பாக்கிட்ட இருந்து பிள்ளை பேரன்லாம் வர்றாங்க. இப்போ அப்பாங்கிறவர் காரணம், அது தத்துவம். மகன் பேரன் அப்படிங்கிறதெல்லாம் காரியங்கள், காரணத்திலேருந்து காரியம் வருதுன்னு பார்த்தோம். 36 தத்துவங்களாகிய காரண கருவிகளிலிருந்து என்னென்ன காரிய கருவிகள் வருகின்றன என்பதை பார்த்தோம். தத்துவம் தாத்வீகம், காரணம் காரியம். தத்துவம் காரணம், தாத்வீகம் காரியம் அப்படிங்கிறத கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதலில் கண்ணால் காணக்கூடிய பஞ்சபூதங்களின் காரியத்தை பார்ப்போம். பின்னர் அகக்கருவிகளின் காரிய கருவிகளை பார்ப்போம். இப்போ இந்த 36 தத்துவங்களில் முக்கியமான சில தத்துவங்களுடைய டிவிஷனை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனேயும் சித்தம் என்ன செய்யுதுன்னா, சித்தம் சிந்திக்குது. ஓகே, மனம் பற்றுகிறது, அகங்காரம் துள்ளி எழுகிறது. மனம் சித்தம், புத்தி கம்பேர் பண்ணி முடிவு எடுக்கிறது. அட போய, புத்தியும் இல்லை, சித்தமும் இல்லை, மனமும் இல்லை, நாற்றமாக தான் இருக்கு. இங்கே இதை நீ சொல்றதெல்லாம் எங்கே நடக்குது சொல்லு. இங்கே நடக்குதா, இல்லை இங்கே நடக்குதா, மூளையில் நடக்குதா, எங்கே, இல்லை என்னுடைய அறிவு இங்கே கை வைக்கிறோமே இங்கே நடக்குதா, எங்கே நடக்குது சொல்லுன்னா சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால ஓரளவு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்றது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் சொல்லிடுவேன். இதோ இருக்கு பாருங்க அப்படின்னு காமிக்கலாம். தூளத்திலிருந்து சூக்குமத்தை, உயிர்கள் தூளத்திலிருந்து தான் சூக்குமத்தை அறியும்னு படிச்சிருக்கிறோம். அதனால நம்முடைய உண்மை விளக்கத்துல மனவாசகம் கிடந்தார் தூளத்திலிருந்து ஆரம்பிச்சு சூக்குமத்துக்கு போவார். அதே அடிப்படையில் இந்த நூலை நம்ம அமைச்சிருக்கிறோம். தூளம் என்று சொல்லக்கூடிய கண்ணால் காணக்கூடிய, யாரு வேணாலும் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒத்துக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல சொல்லிட்டு, எனக்கு தெரியல உள்ள நடக்கிறது அப்படிங்கிறத பின்னாடி சொல்லிக்கலான்ற மாதிரி இதை அமைச்சிருக்கிறோம். நம்ம 2 அழகு இது போலவே இருக்கிறது. முதல்ல நிலம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பார்க்குறோம். உலகத்தில் நிலம் என்ற பூதம் திடமான தன்மை கொண்ட பொருளை குறிக்கும். நிலம் என்றால் ஆங்கிலத்தில் சாலிட் அப்படி வச்சுக்கணும். எர்த்து, சாண்டு, ராக்கு அப்படி வைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு பொருள்களுடைய பெயர். இது ரசம், இது சாம்பார், இது வத்த குழம்பு, இது மோர் குழம்பு, அது எல்லாமே சாப்பிட்ற குழம்பு, அவ்வளோதான். பேர் தான் மாறி மாறி இருக்கும். அதுபோல் இதெல்லாம் சாலிட் ஐட்டம்ஸ், திடத்தன்மை கொண்டது. அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதுக்கு ஒரு பருமன் இருக்கு அப்படிங்கிறத தான் சாலிட்னு சொல்றோம். ஆக அதுபோல எப்படி அந்த நிலம் என்கிற பூதம் திடமான தன்மையை கொண்ட பொருளை குறிக்கிறதோ, நம்ம உடம்புல, இந்த உடம்புல, நீங்க உங்க உடம்பை தொட்டுக்கங்க, நான் அப்படி வைக்கும் போதெல்லாம் உங்க உடம்புல நீங்க கை வச்சுக்கோங்க. நமது உடம்பில் திடமானவை என்கின்ற சாலிட் பொருள்களும் அதுல இருக்குது. இங்க இருக்கிற சாலிடுக்கு பேரு மண்ணு, மலை அப்படி சொல்றோம். இங்க இருக்கிற சாலிடுக்கு பேரு எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் ஆகிய 5 வகையான. மயிர் என்று சொன்னால் இதுவும் மயிர் தான், இதுவும் மயிர் தான், அப்படி இங்க இருக்கிறது மயிர் தான். ஸோ வெரைட்டியை நம்ம பேசலை, அந்த குரூப்பை பேசுறோம். அப்படி இந்த உடம்புல இருக்கிற சாலிட் ஐட்டம் என்ன அப்படின்னா எலும்பு சாலிடா இருக்குல்ல, கை எலும்பு, கால், தலை, மண்டை ஓடு, முதுகெலும்பு. நம்ம பாடியை எரிச்சிட்ட பின்னாடி சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ சுடுகாட்டில் எரிச்சிருந்தா மறுநாள் காலையில் போய் பார்த்தா தெரியும், சில எலும்பு தூள்கள் தான் அங்கே கிடக்கும், மற்றெல்லாம் எரிஞ்சிடும். எலக்ட்ரிக்கல் இதில் போனால் அது கூட நம்ம பார்க்க முடியாது. ஆக இந்த உடம்பு கடைசியாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவான். கையிலே துரைசாமி, அறக்கட்டளை நிறுவனர், ஆல் இண்டியா கோல்டு மெடலிஸ்ட்டு, பெரிய டப்பா இல்லை, சின்ன டப்பாவில் போட்டுருவான்.
அது நம்ம உடம்புல ஆகாயம் எங்க இருக்கு அப்படின்னா, நிலம் எங்க இருக்கு அப்படின்னா, நிலம்னா அந்த மண்ணே உள்ள இருக்கணும்னு கிடையாது. திடமான பொருள்கள் என்னென்னன்னா, என்னுடைய எலும்பு ஒரு திடமான பொருள். என்னுடைய எலும்புக்கு அடுத்து என்ன தசைகள் ஒரு திடமான பொருள். வச்சு க்ரஷ் பண்ணோம் அப்படின்னாலும் பெருசா இருக்கிறத அமுக்கு கடைசியா ஒரு சின்னதாவது நிக்குது இல்ல, அதனால அதுவும் ஒரு திடமான பொருள். நரம்பு வெயின்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது திடமான பொருள். அப்புறம் தோல் ஸ்கின் ஒரு திடமான பொருள். அப்புறம் ஹேர் ஒரு திடமான பொருள். இப்படி 5 வகையான திடப்பொருள்கள் நம்ம உடம்புல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தலை, மூக்கு, கண், காது, கை, வயிறு, கால் இப்படி நாம் உடலில் திடமான பொருள்கள் அனைத்தும் மேலே கண்ட நிலத்தின் காரிய கருவிகளான எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் ஆகிய 5க்குள் அடங்கும். இந்த 5க்குள்ள அடக்கிடலாம். இதை என்னன்னு சொல்றீங்க? இதையும் சொல்லியாச்சு. இது என்னன்னு சொல்றீங்க? அது சொல்லியாச்சு. இது என்னன்னு சொல்றீங்க? அது எல்லாமே ஒரே கேட்டகரியில வந்துடும் சொல்லியாச்சு. அதுபோல இந்த இந்த எலும்பை என்ன சொல்றது, முழங்கால் எலும்பை என்ன சொல்றது, முதுகெலும்பை என்ன சொல்றது, மண்டை ஓட்டை என்ன சொல்றது, இது எல்லாம் வேற வேற பேரா இருந்தாலும் எல்லாமே எலும்பு அப்படிங்கிற ஒரு குரூப்ல பிரிச்சாச்சு. ஆக நம்ம உடம்புல இருக்கிற திடப்பொருள்கள் எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர். இது நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படித்தான் தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலத்திலிருந்து தாத்வீகம்னு ஒரு 5 வருது, புரியுதாப்பா அப்படின்னா புரியுதுங்கய்யா, புரியுது புரியுது புரியுது. அது எப்படி அது திடத்தன்மை கொண்ட சாலிடா இருக்குதோ அது போல இதுலயும் திடத்தன்மை உள்ள பொருள்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, புரியுது. இதை சொல்லாம நம்ம மனத்தின் கூறுகள் காமம், குரோதம் அப்படின்னு சொன்னா மனமே புரியல. அப்புறம் மனத்துக்குள்ள 5 கூறு இருக்குல்ல, இந்த பாடம் எங்கேயோ சைவ சித்தாந்தம்னா ரொம்ப புரியாத பாடம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு போறோம். எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரி கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய பொம்மை வச்சிருப்பாங்க, சார்ட் வச்சிருப்பாங்க, விளையாடுறதுக்கு ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. ஆப்பிளுக்கு ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, ஆரஞ்சுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, நாய்க்கு ஒன்று வச்சிருப்பாங்க, சிங்கத்துக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. கல்லூரியில் போனீங்கன்னா அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்? இங்கே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி சொல்லி சொன்னாதான் இதுக்கு புரிஞ்சுக்க முடியும். சிங்கங்கிறது சின்னதாக இருக்கும், யானைங்கிறது பெருசாக இருக்குங்கிறத யானை பெருசாகவும் சிங்கம் சின்னதாகவும் பொம்மையை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால சரியை நிலை ஆரம்ப நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உருவத்தை காண்பித்து தான் சொல்லித்தர வேண்டும். அதனால தான் நம்ம சமயத்துல உருவ வழிபாடு முதல் படியாக இருக்கிறது. பகுத்தறிவாளன் சொல்லுவான், அது கல்லுல போய் எங்கேயா சிவன் இருக்காருன்னு சொல்லுவான். கல்லுல சிவன் இருக்காருன்னு பார்த்து பார்த்து நீ பழக 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 அப்புறமா கல்லுல இருக்கிற சிவன் உள்ளேயும் இருக்காருங்கிறத பார்க்கலாம். உள்ள எங்க இருக்கிறாரு, கால் தூக்கி இருக்கிறாரா, நிமிர்ந்த கால் எது, இடது காலத்தை, அது கூட நீங்க பார்க்க வேண்டியதில்லை. எங்கும் சிவமே அப்படிங்கிற நிலைக்கு நீ போகலாம். எல்கேஜியில் இருக்கிற பையனுக்கு எல்லாம் ஆப்பிளே, எல்லாம் ஆரஞ்சே, எல்லாம் அருவமே, எல்லாம் ஞானமே அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. டீச்சர் பிஸ்கெட் சாக்லேட் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்பான். அதனால அவனுக்கு இது ஆப்பிள், இது சிங்கம், இது முயல் அப்படி சொல்லி கொடுப்பான். அது போலதான் இந்த பாடங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒரு இடத்தில் நம் உடலில் 12% நிலத்தால் ஆனது என்று பார்த்தோம். முந்தின பேஜில் பார்த்தோம். இந்த உடம்பு, என்னுடைய உடம்பு 50 கிலோ அப்படின்னு சொன்னா அதுல 6 கிலோ இந்த சாலிட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதோடைய பங்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கிலோவில் தான் போட்டு பார்ப்பாங்களா அப்படி கிடையாது. வால்யூம்லையும் கணக்கு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணாலும். ஒரு 6% இந்த சாலிட் ஐட்டம்ஸ் உள்ளது. ஒரு உதாரணம் பார்ப்போம். 100 கிலோ எடையுடைய ஒரு மனிதனின் உடலை அப்படியே கரும்பு ஜூஸ் மெஷினில் பிழிந்து சக்கை போன்ற மீதமுள்ள உடலை எடுத்து எடை போட்டால் சுமார் 12 கிலோ இருக்கும். புரியறதுக்காக இந்த உதாரணத்தை கொடுத்துருக்குறோம். அதாவது 100க்கு 12, 12/100ன்னு போட்டிருக்கோம். 100க்கு 12 அப்படிங்கிறது 12%. அது நமக்கு திடப்பொருள்களுடைய கலப்பு பங்களிப்பு 12%. அடுத்ததாக அடுத்த மேல் இருக்க தத்துவமாகிய நீர் தத்துவத்துக்கு போறோம். நமது உடலில் 72% நீர் தான் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. இது 12, அது 22 கிடையாது. இது 12, அது 72. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உடம்புல எல்லாம் சாலிடு, கொஞ்சம் அங்கங்க ரத்தம் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 72% சாலிட் இதுதான் இருக்கு, லிக்விட் ஐட்டம் தான் இருக்கு. எதை நம்ம பிள்ளைங்க எலும்புக்குள்ள ஒரு இது சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, எலும்புக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கு. அது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியும். அது மாதிரி வாங்கிட்டு வா, வாங்கும்போது பார்த்து வாங்கணும்ப்பா, உறிஞ்சினா வரணும், அது மாதிரி வாங்கிட்டு வா. அந்த எலும்பு வாங்கிட்டு வா. அது அந்த 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 உயிரினத்திற்கு அது காலில் இருந்தாலும் சரி, இடுப்புல இருந்தாலும் சரி, தொடையில இருந்தாலும் சரி, கழுத்துல இருந்தாலும் சரி, இதயத்துல இருந்தாலும் சரி, தலையில இருந்தாலும் சரி, நான் உறிஞ்சினா வர்ற மாதிரி அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா
அப்படின்னு வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க. ஆக 72% நீர்னு சொல்கிறோமே, நீரில் என்னென்ன வகை இருக்குது? சாலிடுங்கிறதுக்கு இந்த 5 உதாரணம் பார்த்தோம். லிக்விட் நீர் அப்படின்னா உடனே மினரல் வாட்டரா, ஆர்டினரி வாட்டரா, சுடுதண்ணியா, நார்மல் வாட்டரா அப்படி கேட்கக்கூடாது. லிக்விட்னா திரவத்தன்மை உள்ளது. திரவத்தன்மை அப்படின்னாக்க ஒரு இடத்துல நிற்காது, ஊத்துனா நகரும். அப்படி உள்ளது எது அப்படின்னு பார்த்தா இந்த உடல்ல அது மாதிரி ஒரு 5 இருக்கு. சிறுநீர், நம்ம யூரின் அப்படிங்கிறது, இப்போ நம்ம யூரின் இப்போ நான் போகலை, யூரின் இருக்கா இல்லையா உடம்புல? இருக்கு. அப்போ அது ஒரு அளவு அது இருக்கு. பிளட் இருக்கு, ரத்தம் என்று சொல்லக்கூடிய பிளட் இருக்கு. சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்து நீர், ஆண்களுக்கு இது விந்து நீர். வியர்வை, ஸ்வெட்டுன்னு சொல்றோம்ல, ஏதாவது கடினப்பட்டு வேலை செஞ்சோம்னா உடம்புல இருந்து வேர்வை வருது. எங்கேருந்து வருது? இது வெளியில இருந்தா வருது? இல்லை, ஷவர்லையா குளித்தோம், ஆனால் வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது நமக்கு. அது இந்த உடம்புல இருக்கிறது தான் வெளியில வந்திருக்கு, வியர்வை. சிலேத்துமம் அப்படிங்கிறது சளின்னு கொடுத்துருக்குறோம். சிலேத்துமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான பொருள் என்ன அப்படின்னா, அது ஒரு சளி, ஒரு ஈரத்தன்மையை உண்டாக்கக்கூடிய, ஒரு ஈரத்தை உண்டாக்கக்கூடியது. ஸ்பாஞ்சில் தண்ணி வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அது போல். இப்போ நம்ம முழங்கால் இருக்கு, முழங்கால் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், இல்லை இந்த கையே வச்சுங்க, கை நம்ம ரிஸ்ட் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இது டாக்டர் சொல்கிறாருல, தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். தேஞ்சு போனது எதனால? அதுக்கு நடுவில் இருக்க வேண்டிய ஈரத்தன்மை இல்லாததுனால. இது நம்ம மெஷினில் நம்ம பார்க்கலாம், வண்டியில் பார்க்கலாம், ஆயில் போடுவாங்க, அது கேனில் வச்சு உள்ளே அப்படி ஆயில் போடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்க? அது இருந்தால் தான் ஸ்மூத்தாக ஓடும். அது இல்லைன்னா கொஞ்சம் நாளில் அப்படி தேஞ்சு ஒரு நாள் டமால்னு விட்டு போயிடும். அதுபோல் அந்த ஈரத்தன்மை ஒரு ஜாயிண்ட்லையும் குறையிறதுனால தான் நமக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம், படுக்க முடியலை, படுத்தா எழுந்திருக்க முடியலை, காலில் கல் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு 15 நாள் படுத்திருக்கிறது. இதெல்லாம் எது? அந்த ஈரத்தன்மை, சிலேத்துமம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இந்த 5 கூறுகளாக நம்ம பிடிக்கலாம். மஜ்ஜை, ஓகே, சண்முக மஜ்ஜை, வீக்வஸ், எல்லாம் பயங்கரமான ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, அனாட்டமி படித்தவங்களாம் இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும்னு நினைக்கிறேன். சரி, சிறுநீர், இரத்தம், சுக்கிலம், வியர்வை, சிலேத்துமம் என்ற 5 கூறுகளாக உள்ளது. அந்த வகையில் பிரிக்கலாம். வேர்வை அப்படின்னு சொன்னால் நெத்திலேருந்து வர்றதும் வேர்வை தான், கழுத்துலேருந்து வர்றதும் வேர்வை தான். அப்படி தனித்தனியால் அந்த உடம்புல இருந்து தோல் மூலமாக வெளியாகிற நீர், திரவ பொருள் அப்படின்னு நம்ம குரூப் பண்ணி தான் பார்க்கணும். இது போல அந்த பஞ்சபூதத்தில் ஒரு நீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கிற நீர் 72% இருக்கு. அந்த 72%ல் 5 வகையாக அது இருக்கிறது. 5 சமமான அளவில் இருக்குமா? 72 டிவைடட் பை 5, அப்போ எவ்வளோ? 5 12 60, 5 14 72, அப்படி இப்போ இருக்க முடியுமானா? அப்படி இல்லை, ஒன்று வேறுபடும். அடுத்தது நெருப்பு என்கின்ற தத்துவம். பஞ்சபூதங்களில் நெருப்பு சொல்கிறோம். நம்ம புக்கில் நெருப்பு அப்படிங்கிறத தீ அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். ஏன்னா சில இடங்களில் தீ என்று இருக்கும், நமக்கு அது தீன்னா புரியாது, அதனால நெருப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். இதுவும் அதுவும் ஒன்றுங்கிற மாதிரியே நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். நமது உடலில் எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் இருக்குது, உடம்புல வேறு வேறு இடத்துக்கு, நம்ம உடம்புல கைலை துரைசாமியோட உடம்புல வேறு வேறு இடத்துக்கு வேறு வேறு டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னு சிவபெருமான் உணர்ந்து, அது ஒன்னொன்றுக்கும் வேறு வேறு டெம்பரேச்சர் வர்ற மாதிரி பேட்டரியை அங்கே வச்சு, மிஷினை அங்கே வச்சு, அதுக்கு ஹீட்டர் அங்கே வச்சு, அந்த ஹீட்டர்லாம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இங்கே ஹீட்டரையும் கூலரையும் வச்சிருக்கிறார். இதை கொடுத்த இறைவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கிறேன், போர் அடிக்குதுன்னு சொல்லும் பொழுது ஒரு 1000 நமச்சிவாய சொல்லக்கூடாதா? ஒரு வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில, பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு. பிள்ளைங்க இருந்தாலாவது பேசிக்கிட்டு இருக்கலாம், வீட்டுக்காரர் இருந்தாலாவது பேசிக்கிட்டு இருக்கலாம், கரண்ட்டு வேற இல்லை, இன்னைக்கு மருமக வேற வெளியில் போயிட்டா, சண்டை போட்டுக்கிட்டும் இருக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கும்போதாவது நமச்சிவாய சொல்ல முடியாதா? டைம் பாசிங் கூட சொல்லக்கூடாதா? சொல்லலைன்னா நம்ம டைம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சொல்லாமல் இருந்ததுக்கு தண்டனை இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் பாவம் தான். நான் ஒன்றுமே செய்யறதில்லை சாமி, ஒன்றுமே செய்யறதில்லை, பேசாமல் இருக்கேன், நான் எந்த பாவமும் செய்யறதில்லை, யாரையும் கொலை பண்ணுறதில்லை, யாரையும் திட்டுறதில்லை, யார் மேலேயும் பொறாமப்படுறதில்லை, நான் ஒரு பாவமும் பண்ணலை. நமச்சிவாய சொல்லாமல் இருந்தல்ல, அதுவே பாவம் தான்.
அறநூல்களில் விதிக்கப்பட்டவற்றை செய்யாமல் இருந்தாலும், செய்யின்னு சொன்னதை செய்யாம இருந்தாலும் பாவம். நான் ஒரு பாவமும் பண்ணலை, எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நமச்சிவாய சொல்லாம இருந்திருப்ப, அதனால அப்படி நடந்திருக்கும். எல்லாம் தெளிவா கொடுத்துருக்குறாங்க நம்ம அருளாளர்கள். சொல்ல வேண்டியதை சொல்லலைன்னாலும் பாவம், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யாம செஞ்சாலும் பாவம். செய்ய வேண்டிய அறநூல்களில் விதிக்கப்பட்டவற்றை செய்யணும், செய்யலைன்னா பாவம். இது செய்யாத அப்படின்னா செய்யக்கூடாது, அதை செஞ்சா பாவம். சரி, நம் உடலில் இதயத்துல ஒரு வெப்பம், இங்க இருக்கிறது தனி செப்பரேட் டெம்பரேச்சர். என் இதயமே அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு டெம்பரேச்சர் வேற. பேஸ் மேக்கர்லாம் சொல்லுவாங்களே, அதுல ஒரு பேட்டரி எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இதயத்துக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, நம்ம இதயத்துக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஓகே, அந்த இதயத்துல இருக்கிற டெம்பரேச்சரோட அளவு வேற. ஓகே, அதோட குணாதிசயங்கள் வேற, அந்த டெம்பரேச்சருடைய நோக்கம் வேற. வேற நோக்கத்துல வேற குணங்களை கொண்ட வேற அளவு டெம்பரேச்சரை யாரு சரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம வெளியில கேட்டை பூட்டாம இருந்தோம்னா நாய் உள்ள வந்துருது. இதை யாராவது ஒரு காவல்காரன் பார்த்துக்கிட்டு இருந்தா தானே இது கரெக்டா நடக்க முடியும். யார் அந்த காவல்காரன்? இது நமக்கு உள்ள இதயம் இயங்குதுன்னு தெரியாமலே ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்கோம். எத்தனை நாள் நம்ம இதயத்தை இதயமே அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறது இல்லை, நேற்று நினைச்சதில்லை, இன்னைக்கு கூட இப்போ இந்த கிளாஸ்னால தான் நினைக்கிறேன். இல்லைன்னா காலையிலேருந்து நான் என்னோட இதயத்தை பற்றி நினைக்கவே இல்லை, எதையோ நினைச்சேன். அடுத்த மாதம் இலங்கை போகணும், ஏப்ரலில் இலங்கை போகணும், மேலே மலேசியா போகணும், ஜூனில் சுவிட்சர்லாந்து போகணும், ஜூலையில் ஆஸ்திரேலியா போகணும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய இதயம்னு ஒன்று இருக்குது, அது இயங்கிக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதில் அந்த டெம்பரேச்சர் மாறாமல் இருக்குது. அது கொஞ்சம் கூடுனா இது சரி பண்ணுது, குறைஞ்சா அது சரி பண்ணுது. அந்த வால்வு ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஆகுது, அது நல்லா அமுக்கி பொழியணும், அமுக்குனா தான் உள்ளது வெளியில் போகும், விரிஞ்சாதான் வெளியில் இருக்கிறது உள்ளே வரும். உள்ளே போகிறதுக்கு ஒரு கேட் இருக்குது, வெளியில் வர்றதுக்கு அவுட்டுன்னு ஒரு கேட் இருக்குது. அதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே ஒரு நிமிடம் அது வேலை செய்யாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிடும், உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நாம் கேர் பண்ணாமலும், முக்கியமற்ற விஷயங்களில் நம்ம கேர் பண்ணுவதற்கு பெயர் மாயை என்று பெயர். சிவபெருமானை அடைய முடியாது என்று அர்த்தம். உடலில் இதய வெப்பம் வேற, கண்ணில் வெப்பம், இங்கே ஒரு ஹீட் இருக்கு. கண்ணில் வெப்பம், உடல் வெப்பம். ஜரமா இன்னும் ஒரு மாதிரி அப்படிங்க தொட்டு பார்க்குறாங்க, தெர்மோமீட்டர் வச்சு டாக்டர் காட்டுங்க, உள்ளே வச்சு பார்ப்பார், இல்லைன்னா இங்கே வைங்க அப்படி சொல்லுவார். உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், அதோட அளவு வேற, அதோடைய பயன்பாடு வேற, அதை கூட்டுறது குறைக்கிறது அது வேற. அது யார் பார்க்குறாங்க? எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா போய் சேர்ந்தார், வேற யார் பார்ப்பாங்க? சிவபெருமான் பார்ப்பாங்க. அதுவே பார்த்துக்கும். அதுவே எப்படி பார்த்துக்கும்? அதுவே பார்த்தா உன் உடம்புல ஏன் இருக்கு, சிவன் உடம்புல போய் உட்கார்ந்துருவாங்க. அதுவே எதுவும் பார்க்காது. அதுவே எதுவும் பார்க்காது, சிவபெருமான் பார்க்க சொன்னா பார்க்கும். ஆக உடல் வெப்பம், தலைச்சூடு, அப்படி தலையில ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. பசி தீ, பசி தீ, அது பசி கமா தீன்னு உங்க புக்கில் இருந்தால் அந்த கமாவை எடுத்துருங்க. இப்போ புது புக்கில் அதை எடுத்துட்டோம். பசியாகிய தீ, பசிங்கிறதே ஒரு தீ தானே. வள்ளல் பெருமான் அதானே சொல்றாரு, நெருப்பு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் நெருப்பு எரியலைன்னா டைஜஷன் ஆகாது, டைஜஷன் ஆகலைன்னா எல்லா சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் ஆயுர்வேதா டாக்டர் போன உடனே பசிக்குதா, மோஷன் போகிறீங்களா, தூங்குறீங்களா, இதில் இல்லைங்க பசிக்கவே மாட்டேங்குது, மோஷன் போய் 3 நாள் ஆச்சு, ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு திரிபாலா சூரணம் கொடுக்கணுமா, மாத்திரை கொடுக்கணுமா, அதெல்லாம் டாக்டர் உடனே முடிவு பண்ணிடுவார். இப்போ இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. பசிங்கிற இடத்துல ஒரு டெம்பரேச்சர், அப்போ தான் அந்த நான் போடுறதெல்லாம் அது எரிக்கணும். நம்ம உடம்பை எப்படி கடைசியாக எரிக்க போகிறாங்களோ அது போல் நம்ம போடுற ஆடு சாப்பிட்றோம்ல, ஆட்டுக்கறி சாப்பிடும்பொழுது அதை எரிக்கணும்ல. அந்த ஆட்டுக்கு சுடுகாடு எது? வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது. நமக்கு சுடுகாடு அங்கே இருக்குது. ஆடுக்கும் கோழிக்கும் மீனுக்கும் எங்கே இருக்குது சுடுகாடு? மனிதர்களுடைய வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கிறான் சிவபெருமான். வெளியில் ஏன்னா அதுவாக போக முடியாது சுடுகாட்டுக்கு. இப்போ எங்கள் ஊரில் 5 சுடுகாடு இருக்குது. ஜாதி வைஸ் ஒரு சுடுகாடு இருக்குது. இந்த ஜாதிக்கு அந்த சுடுகாடு, இந்த ஜாதிக்கு இந்த சுடுகாடு, இந்த ஜாதிக்கு இந்த சுடுகாடு, இந்த ஜாதிக்கு மாற்றி எரிச்சிடக்கூடாது. ஆனால் எல்லா இடத்துலையும் சிவபெருமான் தான் நின்று ஆடிக்கிட்டு இருப்பான்.
ஆனா மாத்தி எரிச்சுட்டா ஊர்ல எங்கேயாவது ஒரு தெருவே நெருப்பத்தி எரியும். இந்த ஜாதிக்காரன் எப்படி இங்க வந்து எரிக்கலாம்? மக்கள் மக்கள் எவ்வளவு தூரம் அறியாமையில் இருக்கிறாங்க. இவங்க எப்ப பதி பசு பாசம் கத்துக்க போறாங்க? இவங்க எப்ப தத்துவங்களை படிச்சு புரிஞ்சுக்க போறாங்க? எப்ப தாத்வீகங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போறாங்க? ஏன் சுடுகாட்டுல உன் ஆளை எரிச்ச அப்படின்னு சொல்லி அவன் வீட்டையே எரிச்சிட்டு போயிடும். இது பேரு ஆறறிவு உடைய பகுத்தறிவாளன் பேர். கேவலம் 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 கேவல நிலையில இருக்கிறது இருந்து சகலருக்கு வந்தாலும் இன்னும் கேவலராகவே நம்ம இருக்கிறோம் பாருங்க. சரி, ஓகே. சராசரி உடல் வெப்பம் 98.6 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் இருக்குது. 98 இது 100க்கு மேல போச்சுன்னா ப்ராப்ளம். 105 எல்லாம் போச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பேக் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதான். இது எங்கிருந்து வருகிறது? இந்த டெம்பரேச்சர் எப்போதுமே 98.6 எப்படி இருக்கு? 98.6ங்கிறது 99 போகலாம். மீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா 100ன்னு காமிக்கலாம். 90 சரியாக வைக்கல அப்படின்னா 96ன்னு காமிக்கலாம். இதே 120ன்னு காமிச்சதுன்னா காமிக்காது. காண்பித்தால் ஸ்வாஹா, பாபா மர்கயா, போய் சேர்ந்துட்டார் என்று அர்த்தம். அப்போ யாரை மெயின்டைன் பண்ற? நீ தூங்குனால், நீ சிவனையே திட்டுனாலும் திட்டுறதுக்கு உனக்கு இந்த டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொடுக்குறான் பாருங்க சிவபெருமான். அது அவனுடைய ஒப்பற்ற கருணை. பெத்த பிள்ளையா இருந்தா கூட போடின்னு சொன்னா அம்மா சூடு போட்டுருவாங்க. எங்க அம்மா ஒரு தடவை நான் போடின்னு சொன்னேன், டீன்னு எப்படி சொன்னேன்னு சொல்லி கம்பியை காய வச்சு சுட்டுட்டாங்க. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. பெற்ற தாய் தந்தை அப்படி ஏதாவது நமக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம நடந்தா பிரிவு வந்துடுது. சிவபெருமான் அவனை திட்டினாலும் ஏத்தினாலும் தூற்றினாலும் தொடர்ந்து இந்த பணிகளை நமக்காக அவன் செய்து கொண்டே இருக்கின்றான். வேலைக்காரன் மாதிரி, வாட்ச்மேன் மாதிரி. இதுவரை நாம் நிலம், நீர், நெருப்பு ஆகிய பூதங்களின் கூறுகள் உடலில் எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்தோம். மற்ற பூதங்களை பற்றி அடுத்த அலகுல பார்க்க போறோம். மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகிறோம். ஏன்னா இப்போ நெருப்பு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியது. இதுலயே நமக்கு பசி தீ அப்படின்னா பசிக்குதுன்னு தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள தீ இருக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு இப்பவே முதல்ல எலும்பு முடி அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் வேர்வை, இரத்தம், சிலேத்துமம், சளி, அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்ப இதுல இந்த 98.4 இது புரிஞ்சிருச்சு. என்னென்ன சொன்னோம்? இதய வெப்பம் அது தெரியல நமக்கு. கண்ணில் வெப்பம் தெரியல, கண்ணுக்கு தெரியல. ஏதோ ஐயா சொல்றாரு கேட்டுக்கிறோம். உடல் வெப்பம் அது நமக்கு தெரியுது. தலை சூடு அப்பப்போ வந்துட்டு போயிடுது. பசி தீ, பசிக்குதுன்னு தெரியுது, பசி ஒரு தீன்னு தெரியல. இப்போ என்ன ஆகுது? நல்லா தெரிஞ்ச ஒரு நிலையிலிருந்து அடுத்தடுத்த தத்துவங்களுக்கு நம்ம மேல வர வர அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணால பார்த்து தொட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அறிவால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவால தான் இது தெரிய முடியும். அப்படி தெரியும். இன்னும் மேலே ஏற 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 இன்னும் நமக்கு அறிவுலையும் டீப்பான அறிவு இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மேல்நிலை வகுப்புல தான் தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இதை இந்த சாதனை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மூச்சு விட்டு பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அலகில் 60 தாத்வீகங்கள் எவை, அவை 60ம் 36 தத்துவங்களில் எந்தெந்த தத்துவத்தின் கூறுகள் என்பதை பெயர் அளவில் தெரிந்து கொள்வோம். ஏன்னா மற்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். காற்றின் தத்துவங்கள், அது தச வாயுக்கள்னு ஒரு 10 கேட்டகரி பார்க்க போகிறோம். அதில் முத்திரை வைத்தியம்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதனால அதை அப்புறம் படிச்சுக்குவோம். அப்புறம் நாடிகள் பற்றி படிக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த 60ன்னு சொன்னோம், 15 சொல்லியாச்சு. மீதி 45 என்னன்னு சொல்லிட்டு போங்க, மீதியெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நிலத்தின் கூறுகள் அப்படிங்கிறது 5. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் ஆகியவை தாத்வீகங்கள். தத்துவமாகிய நிலம், அதிலிருந்து தாத்வீகங்கள் என்று பிரித்தால் இது 5 வரும். அடுத்த தத்துவமாகிய நீர், அதோட சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தா சிறுநீர், ரத்தம், சுக்கிலம், வேர்வை, சிலேத்துமம் என்று 5 இருக்கு. தீயின் 5 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருக்கு, அதனால நம்ம குறிச்சிருக்கிறாங்க. தீயின் கூறுகள் இதய வெப்பம், பசி தீ, கண்ணில் வெப்பம், உடல் வெப்பம், தலைச்சூடு, இப்படி அதுல ஒரு 5 வகை இருக்கு. இப்போ 5 5 5 15 ஆச்சு. அடுத்தது வாயுவின் கூறுகள். தத்துவம் மேல போகுது. நம்முடைய இதுல பஞ்சபூதத்துல காற்று என்று ஒன்று இருக்கிறது. அதை 10 வகையா காத்து அப்படின்னு இழுத்த காத்து 10 வேலை செய்ய போகுது. 10ஆ பிரியுது. ஒரு காத்து எப்படி 10ஆ பிரியும்? நம்ம சயின்ஸ்ல படிச்சதெல்லாம் என்ன படிச்சோம்?
காற்றை இழுக்கிறோம், லங்ஸுக்குள்ளே போகுது, லங்ஸ் அங்கே எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது, ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜனை மட்டும் பிளட் வெசலுக்கு அனுப்பிடுது, மற்ற எல்லாத்தையும் திரும்ப எக்ஸாஸ்ட் என்று சொல்லக்கூடிய வெளிமூச்சாக, உள் மூச்சை விட வெளிமூச்சு வர்றது நம்மளே அப்படின்னு மூச்சை விட்டு பார்த்துட்டு மோந்து பார்த்தோம்னா நாத்தம் அடிக்கும். நம்மளுடைய மூச்சு காத்து அப்படின்னு பண்ணிட்டு அதை நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா, அட கடவுளே கன்றாவி, என் உடம்புல இருந்தா அப்படி வந்தது அப்படி நமக்கே தோணும். அப்படி வெளியிலேருந்து வருகின்ற இந்த அசுத்த காற்று அது இந்த லங்ஸ் அதை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பார்த்துருக்குறோம். மீதியெல்லாம் அப்படியே உள்ள உடம்புக்குள்ள ஆக்சிஜனாக போய் எல்லாத்துக்கும் பண்ணுது அப்படிங்கிறதோட டாக்டர் படிப்பு முடிஞ்சு போயிடும். இங்கே நம்ம சித்தாந்த படிப்பில் அது 10ஆக பிரிந்து 10 வேலைகளை செய்கிறது. அதில் யார் ஜென்ரல் மேனேஜர், யார் மேனேஜர், யார் சூப்பர்வைசர், யார் ஒர்க்கர், யார் வாட்ச்மேன், யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அடுத்த ஆளுகளை நம்ம அதை படிக்க போகிறோம். இப்போ பெயர், வடமொழி பெயரில் அது தச வாயுக்கள்னு 10 டிவிஷன் இருக்குது. தசம் என்றால் 10. எக்தோ தீன்சார் பாஞ்சேசா தாட்னோ தஸ் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. தசாவதாரம் அப்படின்னா புரியும். கமலஹாசன் ஞாபகம் வரும், அப்புறம் பெருமாளுடைய ஞாபகம் வரும். 10 அவதாரங்கள். தச என்றால் 10, நவ என்றால் 9, அட்ட என்றால் 8, அப்படி ஒன்னொன்றுக்கும் பொருள் இருக்கு. தச வாயுக்கள்னா 10 வகையான வாயுக்கள். அதுதான் நம்ம பிரித்து படிக்க போறோம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி 10 வகையாக இருக்குது. ஐயா இது ரொம்ப கஷ்டமா இருக்குதே, நான் அடுத்த அளவுக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழில் சொல்கிறேன். உயிர்காற்று, கழிவு காற்று, தொழில் காற்று, ஒளிக்காற்று, நிறவு காற்று, தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமை காற்று, வீங்கல் காற்று, அப்படி தமிழில் படிச்சுக்கலாம். கரெக்டா? ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம் அப்படிலாம் சொன்னால் அந்த கோஷம் போடாதீங்க, கோஷம் புரிய மாட்டேங்குது ஐயா அப்படின்னா, காரண உடல், கஞ்சிக உடல், குண உடல், சூக்கும உடல், தூள உடல், அது ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதுபோல் இதுக்கு வடமொழி பெயர்கள், அதுக்கு தமிழ் பெயரை அடுத்த அழகில் நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக ஆகாயத்தின் கூறுகள். ஆகாயங்கிறதுக்கு அதுவும் அனாதி மாதிரி தான் நமக்கு. அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இது எது பூதத்துக்குள்ள ஒரு அனாதின்னு சொல்லலாம். அனாதின்னு சொல்றதை விட தொடக்கமும் முடிவும் அற்றது. ஆகாயத்துக்கு எங்க தொடக்கம் இருக்கு? ஆகாயம் எங்க தொடங்குதுன்னா உடனே மேலதான் பார்ப்போம். ஆகாயம் எங்க தொடங்கு? காலுக்கிட்ட இங்க தான் தொடங்குது. ஸ்பேஸ் தானே ஆகாயம்னாக்க என்ன? ஸ்பேஸ் தானே. பூமி இருக்கு, பூமியில காத்து இருக்கு, பூமியும் காத்தும் எதுல இருக்கு? ஆகாயத்துல தான் இருக்கு. நம்ம ஆகாயம்னு ஆஹா அப்படின்னு மேல பாக்குறோம், அப்படி பார்க்க ஆகாயத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அந்த பூதம் வியாபக பூதம், அதுக்குள்ள வியாபியம் 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 அப்படி வரும். ஆக அந்த ஆகாயத்தின் கூறுகள், ஆகாயமே நமக்கு தெரியல, ஆகாயத்துடைய கூறுகள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அருளாளர்களாக இருந்து நம்ம பார்க்கலாம். அவை என்னென்ன அப்படின்னா, இடகலை, பிங்களை, சொலுமுனை, காந்தாரி, அத்தி, சிகுவை, அளம்புடை, புருடன், சங்கினி, குகுதை அல்லது குகுன்னு இருந்தாலும் குகுதைன்னு இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்த எடிஷனில் அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிடுவோம். குகுன்னே வச்சுக்க போகிறோம். ஒன்றும் தவறு கிடையாது. சில நூல்களில் அப்படி இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்குறோம். நம் உடலில் உள்ள 72,000 நாடிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 72,000 இருக்குது. அதில் சிறப்பானது அப்படின்னு எடுத்தால் 513 நாடிகள் இருக்குது, 513. அதுலேயும் இன்னும் சிறப்பானது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 10 நாடிகள் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பொதுமக்கள் 72,000 பேர், விஐபி 513 பேர். அந்த 513லையும் விவிஐபி அப்படிங்கிறவங்க இந்த 10 பேர் அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஆகாயத்தின் கூறுகள். கணக்கு கூட்டிக்கிட்டே வாங்க. முதல்ல ஒரு 5, நிலத்தில் 5, நீரில் 5, நெருப்பில் 5, காற்றுல 10, ஆகாயத்துல 10, 3 15, இது ஒரு 20, 35 தத்துவங்கள் பஞ்சபூதங்களுக்குள்ள. 5 தத்துவத்துல 35 தாத்வீகங்கள் அடங்கி போயிடுச்சு. மொத்தம் 60ல 35 போக மீதி எவ்வளோ? இன்னும் 25 தான் இருக்கு. 5லயே 35 போயிடுச்சு. மீதி இருக்கிற 31 தத்துவத்துல இனிமே வெறும் 25 தாத்வீகங்கள் தான் வரப்போகிறது.
ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய 5 அறிவு கருவிகள். ஞானம்னா அறிவு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள், கருவிகளை அறிவு கருவிகள் அப்படின்னு சொல்றோம். அதோடைய விடயங்கள் என்னன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அது ஒரு கருவிகளும் எதை நமக்கு காட்டுகிறதுனா ஓசையை காட்டுகிறது. நம்ம இந்திரியத்துல சொல்லும் பொழுது காது அப்படின்னு சொல்லுவோம். காது எதை காமிக்குது? காது சில பேருக்கு சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. இந்த காதை இந்த இடத்துல கட் பண்ணிட்டா கூட நமக்கு காது கேட்கும். ஆக இந்த காது முக்கியம் இல்லை. இந்த காதுக்குள்ள வேலை செய்து பாருங்க, அந்த சவுண்டை கொடுக்கக்கூடியது. அந்த இந்திரியங்கள் ஓசையை கொடுக்கிறது. அது என்னத்தை கொடுக்கிறது? சுவையை கொடுக்குதா? இதுக்குள்ள போற காத்து இல்ல. இதுக்குள்ள போற காத்து நமக்கு ஓசையை கொடுக்கிறது. இந்த ஓசை எதுல இருக்குது? தன்மாத்திரைகள்ல இருக்கு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அப்ப தன்மாத்திரைகள்ல இருக்கிறது தான் இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. தன்மாத்திரைகள்ல ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு படிச்சிடறோம். இந்த ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுது? இந்த காது என்கின்ற ஞானேந்திரியம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்திரியம் நமக்கு ஓசையை காண்பிக்கிறது. உடல் என்று சொல்லக்கூடிய ஊறு, இப்போ ஏதாவது இப்போ கையில் ஏதாவது ஒரு கொசு உட்காந்தா நமக்கு தெரியுது. உடனே உட்காந்து கண்ணை மூடி இருந்தா கூட தெரியுது. எப்படி தெரியுது? இல்லை யாராவது தொட்டா தெரியுது. இந்த ஊறு அப்படிங்கிற இந்த தொடு உணர்ச்சி இருக்கிறதுனால இந்த உடல் அல்லது தோல் இது எதை குறிக்கிறது? ஊறு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை நமக்கு காட்டுகிறது. அதுபோல ஓசை, ஊறு, ஒளி. ஒளி என்றால் வெளிச்சம். வெளிச்சம் எது? கண்ணு நமக்கு என்ன காட்டுது? வெளிச்சத்தை தான் காட்டுது நமக்கு. அடுத்தது சுவை. சுவை நாக்குல சுவை. நாக்கு ஒருத்தருக்கும் வேற வேற சைஸ்ல வேற இருக்கு. சுவை கூட மாற்றம் இருக்கு. நாக்குல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சுவை தெரியுது. அதே அல்வாவை எடுத்து மூக்குல வச்சா சுவை தெரியுமா? தெரியாது. காதுல வச்சா தெரியுமா? தெரியாது. கண்ணுல வச்சா தெரியுமா? தெரியாது. அட கையில வச்சா தெரியுமா? தெரியாது. இத அங்க வச்சாதான் சுவை தெரியும். ஒன்னொன்னுக்கும் இறைவன் ஏகதேசம் என்று சொல்லுவோம். அது அந்தந்த அறிவு மட்டும்தான் பெற்றிருக்கும். ஆல்டர்னேட் அறிவு பெற்றிருக்கிறார். அப்போ இவர் கல்வித்துறை அமைச்சர், இவர் சுகாதாரத்துறை அமைச்சர், இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். இப்போ இது எல்லாத்துக்கும் யாராவது ஒரு பெரிய அமைச்சர் இருக்கணும்ல, முதலமைச்சர். யார் அவர்? அண்ணன் உயிர். உயிருக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமே, அவர் யார்? ஜனாதிபதி யார் இருக்கு? யாரு ஜனாதிபதியாக இருக்கிறது? பெருமான், சிவபெருமான். எல்லா ஜனங்களுக்கும் அதிபதி, எல்லா பசுக்களுக்கும் அவன்தான் பதி. எனக்கு கணவன் யாரு? சிவபெருமான் தான். என் மகளுக்கு கணவன் யாரு? சிவபெருமான் தான். முதல் கணவன் அவன்தான். இப்போ ஜாதகம் பார்த்து பண்ணது இந்த பையன். முதல் கணவன் நம்ம அனைத்து ஆன்மாக்களுக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும். பேய்க்கு கணவன் யாரு? சிவபெருமான். கணவன் சொல்லிட்டா சிவபெருமான். தலைவன், குருநாதன் ரெண்டும் அவன்தான். மாணிக்கவாசகருக்கு கணவன் யாரு? சிவபெருமான். மாணிக்கவாசகருக்கு குருநாதன் யாரு? சிவபெருமான். சரியை கிரியை யோக ஞானத்துல ஞான நிலையில இருக்கின்றவன் ஒன்றோடு ஒன்றாக ஞானத்தை கொடுக்கும் பொழுது குருவாக இருப்பான். ஒன்றோடு ஒன்று இரண்டர கலக்கும் பொழுது அவன் தலைவனாக இருப்பான், கணவனாக இருப்பான். அப்படிப்பட்ட இந்த ஞானேந்திரியங்கள் நம்ம காது, உடல், ஒளி, கண், நாக்கு, சுவை, நாக்கு, நாற்றம், மூக்கு அப்படின்னு நம்ம படித்தாலும் அது உள்கருவிகளாக இருந்து செயல்படுவது இந்த தன்மாத்திரைகள். இது நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்மாத்திரைகள்ங்கிற தத்துவத்திலையும் இந்த 5 வருது. ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறதுல தாத்வீகமாகவும் இந்த 5 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் முக்கியமானது. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லிப்பார் திருக்குறள்ல, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் இவை அறிந்தான் கட்டே உலகு அப்படின்னு சொல்லுவார். இதோட ரகசியத்தை யாராவது தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இந்த உலகம் அவனுடைய கைக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய முக்கியமான சீக்ரெட்டான விஷயம். கண்மேந்திரியம் என்ற தொழில் கருவிகள், அதோடைய விடயங்கள் என்ன? வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். இந்த கண்மேந்திரியங்களுடைய மூமெண்ட், வசனம், கமனம். அது வடமொழியா இருக்கிறதுனால சரியான விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியாது. அகங்காரத்தின் கூறுகள். அகங்காரம் எங்க வருது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரம் வேற, அங்க இருக்கிற காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் வேற. இது ரெண்டுலையும் குழப்பிக்கிட்டு நிறைய காலம், நியதி, கலை, வித்தை, அகங்காரம் அப்படி சொல்லுவாங்க. மனம், சித்தம், புத்தி,
என்ன சொல்றது, காலும் மீதி காலை விட்டு அராகம் அப்படி சொல்லுவாங்க. அராகம் வேற, அகங்காரம் வேற. இந்த அகங்காரத்தின் கூறுகள், அகங்காரம் என்கின்ற மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4வது அந்த கரணத்தை இன்னும் அதுல இருந்து பிரிச்சோம் அப்படின்னா தைசத அகங்காரம் என்று சொல்லலாம், வைகாரிய அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம், பூதாதி என்றும் சொல்லலாம். இதெல்லாமே நம்மளுடைய ராஜச தாமச சாத்வீக குணத்துக்கு அடுத்து காரணமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஐயா முதல்ல அந்த எலும்பு தோல் மயிர் அதெல்லாம் சொன்னீங்க, புரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ நீங்க சொல்றது ஒரிஜினலா சைவ சித்தாந்த கிளாஸ் மாதிரியே இருக்கு அப்படின்றீங்க. அதனாலதான் அதை கடைசியில வச்சிருக்கிறேன். வேகமா படிச்சுட்டு விட்டுறலாம், ரொம்ப உள்ள போனோம்னா நமக்கு ஏற்கனவே புரிஞ்சதும் பயம் மறந்து போயிடும். நிறைய எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிற குழந்தைங்க இப்போ எக்ஸாம் நடக்குதுல்ல, ஒரு வீட்லையும் நல்லா படிச்சுக்கிட்டே போவாங்க. அங்கே போய் வேற யாரும் படிக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க என்ன படிப்பாங்க, அவங்க ஒரு புக்கை ஒன்று திறந்து அது இன்ட்டு போட்டு முக்கிய கொஸ்டின் அப்படின்னு போட்டு மனத்தின் கூறுகள் காமம் குரோதம் ரோபம் முகம் மதம்னு படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ஸ்டூடெண்ட். அதை பார்த்தோன்னே இந்த மாணவனுக்கு ஐயோ நம்ம அதெல்லாம் படிக்கலையே, அப்போ அவ்வளோதானோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்க படிச்சதுலேருந்து தான் கொஸ்டின் வரும், ஆனாலும் எழுத முடியாமல் மார்க் குறைவாயிடும். அதனால தெரியாததா விட்டுட்டு தெரிஞ்சதை முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆக மனதின் கூறுகள் காமம், ஏற்கனவே அந்த கரணம், நம்ம ஒன்று மூளைன்னு சொல்கிறோம், இல்லைன்னா அறிவுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மனசுன்னு சொல்கிறோம். அந்த மனசு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதை 4ஆக பிரிச்சிருக்கிறோம் தத்துவத்திலேயே. என்னவா பிரிச்சிருக்கிறோம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு பிரிச்சிருக்கிறோம். அதுல இருக்கிற ஒரு கூறாகிய அகங்காரத்தை எடுத்து அதை இன்னும் 5ஆ பிரிக்கிறோம். அதுதான் வசனம் கமனம் தானம் சர்க்கம் ஆனந்தம் சொல்லிட்டு தைசதம் 3ஆ பிரிக்கிறோம். தைசதம் வைகாரிகம் பூதாதி என்று. அடுத்தது மனதின் கூறுகள், அகங்காரத்தோட கூறுகள் 3, மனதோட கூறுகள் 5, குணத்தின் கூறுகள், குணம் அப்படின்னு சொல்றது நம்ம சித்தத்தை சொல்லலாம். குண உடல்ல நம்ம என்ன சொல்றோம், சித்தம் என்கின்ற ஒரு தத்துவம் குணத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோமே, அதுபோல குணத்தின் கூறுகள் சாத்வீகம் ராஜசம் தாமசம். இப்போ இந்த அந்த கரணங்கள்ல இருக்கிற 3 பொருள்கள், மனம் சித்தம், மனம்ங்கிறது மனத்தின் கூறுகள் 9ல் இருக்கு, சித்தம்ங்கிறது குணத்தின் கூறுகள் அப்படிங்கிறது 10ல் இருக்கு. மனம் சித்தம் புத்தி அப்படிங்கிறது இதில் நமக்கு தாத்வீகத்துல புத்திக்கு தாத்வீகம் கிடையாது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறது 3ஆ பிரியுது. அப்போ இருக்கிற 4 அந்த கரணங்கள்ல புத்திங்கிற அந்த கரணத்துக்கு தனியா தாத்வீகம் கிடையாது. மீதி இருக்கிற 3த்துக்கும் 3 + 5 + 3 3 3 6 5 11 தாத்வீகங்களாக அது பிரிந்து செயல்படுகிறது. உள்ளுக்குள்ள செயல்படும் போது அப்படி தெரியும். நம்ம மொபைலில் நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரீஸ்டார்ட்னு போடுறோம். ரீஸ்டார்ட் ஆனால் அது என்ன பண்ணுது, சுற்றிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம். நவ் யுவர் ஃபோன் இஸ் ரெடி டு யூஸ்னு வருது. உள்ள என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ் செக் பண்ணுறோம், அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு என்ன தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சால் அது ஓகே, இந்த ஃபைலில் வைரஸ் இருக்குது, இந்த ஃபைலில் இது இருக்குன்னு காமிச்சதான் தெரியுதே தவிர உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த அந்த கரணங்கள் உள்ளுக்குள்ளே என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அறிவுபூர்வமாக அருளாளர்கள் இதை பார்த்து சொல்லி, நம்ம மனசுன்னு சொல்றதுலேயே மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த மனதில் இந்த 5 கூறு இருக்கு, அகங்காரத்தில் 3 கூறு இருக்கு, அப்புறம் சித்தத்தில் 3 கூறு இருக்குன்னு எந்த அளவுக்கு அதை பகுத்திருக்காங்க பாருங்க. இதோட விடலை, இதெல்லாம் நம்ம உண்மை விளக்கம் படிக்கணும். உண்மை விளக்கத்தில் படித்தா இது ஒன்னொன்றுக்கும் என்னென்ன சைஸு, அதுக்கு என்னென்ன லோகோ, கையில் இறக்கட்டலைன்னா கைலாய மலை போட்டு இப்படி போட்டிருக்காங்களே, அதுபோல் இதுக்கு என்ன அந்த லோகோ என்று சொல்வார்களே, சின்னம் சிம்பல், இதுக்கு என்ன சிம்பல், அதுக்கு என்ன சிம்பல், இதுக்கு என்ன கலரு, அதுக்கு என்ன கலரு அப்படின்லாம் உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கிடந்தார் பிச்சு 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 பிரித்து பிரித்து கொடுத்துருப்பார். அது நம்ம மேல்நிலை வகுப்பு போகும்போது பார்த்துக்கலாம். வாக்கின் கூறுகள், இது புதிய சப்ஜெக்ட். ஏன்னா இந்த 36 தத்துவங்கள் லிஸ்ட்டில் வாக்குங்கிறது கிடையாதுன்னா என்ன, மறைந்து இருக்குது, நமக்கு கண்ணால் பார்க்க முடியலை. அந்த வாக்கு அப்படிங்கிற வாக்குன்னா நம்ம சொல், நான் பேசுகிறேன்ல சொல் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன், அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு முதல்ல அம்மா சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எந்த வார்த்தையாக இருந்தாலும், அம்மா வாழ்கன்னு சொன்னாலும் சரி, அம்மா ஒழிகன்னு சொன்னாலும் சரி, அம்மா முன்னேற்ற கழகம்னு புது கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எந்த அம்மாவை நீங்கள் சொன்னாலும், எந்த ஒரு வார்த்தையும் நமச்சிவாயவாக இருந்தாலும் சரி,
போடா முட்டாள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் அது சொல்லா வெளியில வர்றதுக்கு முன்னாடி 5 நிலைகள்ல அது வருது. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4, 5 2ஆ சேர்த்து 4ஆம் நிலைன்னு சொல்லிடுறோம். அப்படி 5 நிலைகள்ல தான் இந்த பேச்சு வெளியில வருது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய சும்மா கொட்டலாமா? நமச்சிவாய சொல்லத்தான் இதெல்லாம் சாமி பண்ணி கொடுத்தது. நம்ம அதை தவிர மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பேச்சை நம்ம வீணாக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அந்த வாக்கின் கூறுகள் 4: வைகரி, மத்திமை, சூக்குமை, பைசந்தி. ஆர்டர் மாறி இருக்கு. அடுத்த புக்கில் அதை நம்ம திருத்திடுவோம். ஃபர்ஸ்ட் சூக்குமை. ஃபர்ஸ்ட் சூக்குமை தான் வரணும். முதல்ல சூக்குமை. ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் போட்டுக்கங்க. புத்தகம் வச்சிருக்கிறவங்க சூக்குமைக்கு நேராக மேலே 1ன்னு போட்டுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இது அடுத்து 73வது பக்கத்தில் அதை நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். இங்கே டைப் பண்ணும் பொழுது ஆர்டர் மாறி இருக்கு. வேற ஒன்றும் தவறு இல்லை. ஆர்டர் மாறி இருக்கு. அதே ஆர்டரில் படித்தா சரி. இப்போ தானே ஆகாயம், நெருப்பு, காற்று, நெருப்பு அப்படி படிங்கன்னு சொன்னோம். அதுபோல் இந்த ஆர்டரில் படிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு சூக்குமையாக இருக்கும். அதுக்கடுத்து பைசந்தி ஆகும். அடுத்து மத்திமை, மத்தியத்தில் வரும்போது மத்திமையாக இருக்கும். கீழே 2 ஸ்டேஜ் தாண்டி 3ஆவது ஸ்டேஜ், நடு ஸ்டேஜுக்கு மத்தியில் வர்றதுனால அதுக்கு பேர் மத்திமைன்னு பேர். பைசந்திங்கிறது 4ஆவது லெவல். அதை 2ஆ பிரிப்போம். சூக்கும பைசந்தி, தூள பைசந்தி அப்படின்னு சொல்லி நம்ம வைகரி அந்த ஆர்டரை மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூக்குமையில் 1 போட்டுக்கோங்க, பைசந்தியில் 2 போட்டுக்கோங்க, மத்திமை 3, வைகரி 4. இப்போ மேலே இருக்கிற வைகரியில் 4, 3, 1, 2 அந்த ஆர்டரில் படித்து பழகுங்க. அடுத்த எடிஷனில் இது நம்ம சரி பண்ணிடுவோம். பண்ணியாச்சு. அடுத்த பிரிண்ட் வரும் பொழுது இதெல்லாம் இந்த ஆர்டர் படி வரும். ஸோ அப்படி ஒரு 4 வாக்குங்கிற ஒரு தத்துவம் 36லையோ 31லையோ வித்யா தத்துவத்திலேயோ அது காணும். ஆனால் சுத்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சிவ தத்துவங்கள் 5லிருந்து நமக்கு வெளியில எடுக்கப்படுகிறது. பால்ல இருந்து எப்படி நெய்யை எடுக்கிறோமோ, வெண்ணெயை எடுக்கிறோமோ, அதுபோல் அந்த தத்துவங்களிலிருந்து நமக்கு கிடைத்த இந்த பொருள் தான் வாக்கு என்கின்றது. அதைத்தான் நம்ம வந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, வைகரிலையும் சூக்கும வைகரி, தூள வைகரி அப்படின்னு 2ஆ பிரித்து சொல்ல போகிறோம். இதெல்லாமே வந்து வாக்கின் கூறுகள். ஆக நிலத்தில் 5, நீரில் 5, தீ அல்லது நெருப்பு அதில் ஒரு 5, வாயு 10, ஆகாயம் 10, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்களில் ஒரு 5, அகங்காரத்தில் ஒரு 3, மனதில் 5, குணத்தில் 3, வாக்கில் 4. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 60 வரும். ஆக மொத்தம் 60 தாத்விகங்களால் ஆனது நமது உடல். உலகத்தின் முதல் அதிசயம் மனித உடல். இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து 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 இறைவன் படைச்சிருக்கிறார். 60 முத்த கோத்திருக்கிறார். அந்த செயின் கோக்கும் பொழுது, நகை பண்ணும் பொழுது, அந்த அந்த என்ன சொல்றது, கோல்ட் ஸ்மித் நகை பண்ணுறவர் கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சுக்குவார். சாதாரண இது தனியாக ஒரு லென்ஸ் வச்சுக்குவாங்க. வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க கண்ணில் லென்ஸ் வச்சுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அது உள்ள அப்படி இப்படியே பண்ணுவாங்க. ஒரு கற்பனையில் தான் பண்ணுவாங்க. கற்பனையில் நமக்கு பழக பழக தான் அது கரெக்டாக வரும். இந்த லென்ஸை போட்டோன்னா கரெக்டான பொருளை போய் நம்ம இப்படி தொட முடியாது. தொடறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ அது பழகிறதுக்கு. வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த வாட்ச் கழட்டி அந்த நீடில் எங்கே இருக்குது, இந்த வீல் எங்கே இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் சிவபெருமான் பார்த்து இவனுக்கு இதை எப்படி வைக்கணும், இவனுக்கு சூக்குமையை எப்படி வைக்கணும், பைசந்தியை எப்படி கொடுக்கணும், அப்புறம் இவனுக்கு அகங்காரத்தில் வந்து இவன் யார் கைலி தரிசாமியா, ஓகே, இந்த அகங்காரத்தில் வந்து இந்த தைசதத்தை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அப்புறம் அது இதுல இருந்து கொஞ்சம் அது கூட வர்ற மாதிரி வச்சு, அதை இப்படி வச்சு, இது மனதில் வந்து இதை இப்படி வச்சு, காமம் குறைச்சி வச்சு, குரோதம் கூட்டி வச்சு, என்னென்ன வேலை, வெட்டி பையன் சிவபெருமான், யூஸ்லெஸ் வேலை. இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அவன் வந்து இதுதான் நல்ல வேலைன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கான். நம்மை திருத்துவது தான் நல்ல வேலைன்னு அவன் நினைக்கிறான். நம்ம திருந்துவது நல்ல வேலை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். திருநீர் வைக்கிறதுக்கு வெக்கப்படுறோம், விருத்ராக்கம் கட்டுறதுக்கு வெக்கப்படுறோம், நமச்சிவாய சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். அதைத்தான் நம்ம ஆக்சுவலாக ஒரிஜினலாக செய்யணும். அதை விட்டுட்டு இப்போ மற்றதெல்லாம் செய்து விட்டு இதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த அளவிலே இன்றைய
தாத்வீக வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்ததுல வந்து இப்போ 2 தான் நம்ம பார்க்க, பஞ்சபூதங்கள்ல 3 தான் பார்த்தோம். இன்னும் 2 இது பார்க்கல. வாயு, ஆகாயம் பார்க்கல. விரிவா பார்க்க போறதுனால. அதனால ஒரு பக்கத்துக்குள்ள அதை முடிக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்த அலகு 11 வாயுவை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளே எப்படி டாக்டர் ஆகுறதுங்கிறது அடுத்த கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான பாடம். எல்லாரும் அவசியம் கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த இதை பற்றி படிக்க போறோம். நாடிகள்னு சொல்றாங்களே, என்ன அது? நாடினா என்ன? சொலுமுனைனா என்ன? இடகலைனா என்ன? பிங்கலைனா என்ன? குண்டலினா என்ன? குண்டலி ஏறுறதுனா என்ன? இறங்குறதுனா என்ன? அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்க போறோம். இந்த அளவில் நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். வான்முகில் வளாது பெய்க.